विघ्न विनायक मूर्ति की जय। गोपिका जीवन स्मरणं गोविंद गोविंद। जानकी कांत स्मरणं जय जय राम राम। नमः पार्वती पतये हर हर महादेव। सद्गुरुनाथ महाराज की जय। आंजनेय मूर्ति की जय। स्मृते सकल कल्याण भाजनम यत्र जायते पुरुषस्तमजं नित्यं व्रजामि शरणं हरिं। यः शिवो नाम रूपाभ्यां या देवी सर्वमंगला तयोः संस्मरणात् पुंसां सर्वतो जयमंगलम्। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। पीताम्बरं करविराजित शङ्खचक्रकौमोदकी सरसिजं करुणासमुद्रं राधा सहायमति सुन्दरमन्दहासं वातालयेशमनिशं हृदि भावयामि। भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजं। त्र्यम्बकपुराधीशं गणाधिपसमन्वितं गजारूढमहं वन्दे शास्तारं कुलदैवतं। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। ओम श्री राधा रुक्मिणी सत्यभामा समेत श्री गोपाल कृष्णाय वरब्रह्मणे नमः। ओम सद्गुरु चरणारविंदाभ्यां नमः। वाग्देव्यै नमः। ओम हनुमते नमः। श्री हरये नमः। सूर्यस्पर्धिकिरीटं ऊर्ध्वतिलक प्रोत्फासि फलान्तरं कारुण्यात्कुलनेत्रम् आर्द्रहसितोल्लासं सुनासापुटं गण्डोद्यन्मकराभ कुण्डलयुगं कण्ठोज्ज्वलकौस्तुभं त्वद्रूपं वनमाल्यारपटल श्रीवत्सदीप्रं भजे। केयूरांगद कंकणोत्तम महारत्नांगुलीयांगित श्रीमद्बाहु चतुष्क संगद गदा शंखादि पंकेरुहा कांचित कांचन कांचिलांचिदलसत् पीतांबरालंबिनी आलंबे विमलांबुजद्युतिपदा मूर्तिं तवार्तिच्छिदं। श्री अपदिயான பரம கருணாமூர்த்தியான பகவானுடைய அவதாரங்கள்ல நீண்ட காலம் இந்த பூலோகத்துல இருந்த அவதாரங்கள்ல கிருஷ்ணாவதாரமும் ஒன்று. பலதரப்பட்ட காரியங்களை செஞ்சத்தினாலையும் கிருஷ்ணாவதாரம் அவதாரங்களுக்குள்ள பிரதான அவதாரமா இருக்கும். இந்த உயர்வு தாழ்வுன்னு பேசவே முடியாது. எந்த அவதாரத்தையும் இதை விட இது உயர்வு அப்படின்னு சொல்லவும் கூடாது, இதை விட இது தாழ்வு அப்படின்னு சொல்லவும் கூடாது. எல்லா அவதாரமுமே பகவானுடைய அவதாரம். அப்படி இருக்கிறது கிருஷ்ணாவதாரத்துக்கு
ஏன் இத்தனை முக்கியத்துவம் மகிமை அப்படின்னா பூர்ணாவதாரம்னு சொல்லுவார்கள். பகவான் அப்படின்னு சொல்றோமோ, பகவான் பகவதி அப்படின்னு நம்ம சனாதன மதத்துல சொல்ற பழக்கம். பகவான் அப்படின்னா என்ன, யாரை குறிக்கும் அந்த வார்த்தை அப்படின்னா அறிவு, பலம், தேஜஸ், புகழ், இன்னும் சில தகுதிகள் நித்தியமாக யார்கிட்ட இருக்கோ அவர்களை தான் பகவான் அப்படின்னு சொல்ல முடியும். தர்மஸ்ட யசஸ்ஸ்ரீயா ஐஸ்வர்யஸ்ட சமக்ரஸ்ட தர்மஸ்ட யசஸ்ஸ்ரீயா. கீர்த்தி இருக்கணும், தர்மம் இருக்கணும், ஞானம் இருக்கணும், புகழ் இருக்கணும், பலம் இருக்கணும். இதெல்லாம் சமக்கிரமா இருக்கணும். அப்படின்னா ஒரு சமயத்துல இருக்கு, ஒரு சமயத்துல இல்லைன்னு இருக்கக்கூடாது. ஒரு காலத்துல இருந்தது, ஒரு காலத்துல இல்லை அப்படின்னு இருக்கக்கூடாது. ஒரு இடத்துல இருந்தது, ஒரு இடத்துல இல்லை அப்படின்னு இருக்கக்கூடாது. இப்ப நம்மளோட அறிவெல்லாம் எப்படி, குழந்தையா இருக்கிறதே நமக்கு அறிவு அப்படிங்கிறது வளரல. நாம் வளர வளரதான் அறிவானது விருத்தியாகும். அதுவுமே எல்லா காலத்திலையும் எல்லாம் புரியறதுன்னு சொல்ல முடியாது. ஒரு காலத்துல புரியாதது, ஒரு காலத்துல புரியாது. அறிவால் புரிஞ்சுக்க முடியாதது, படிப்பால் புரிஞ்சுக்க முடியாதது, வாழ்க்கையில அனுபவம் புரிய வைக்கிறது. ஒரு சமயம் செல்வம் இல்லாம இருக்கு, ஒரு சமயம் செல்வம் இருக்கு. ஒரு சமயம் பலம் இல்லாம இருக்கு உடம்பு, ஒரு சமயம் பலம் இருக்கு. வயசான பிறகு இந்த அறிவானது தடுமாற்றத்தை அடையிறது. இப்படிலாம் நம்ம கவனிச்சோம்னா ஒரே மாதிரி நமக்கு இல்லை, ஒரே காலத்திலையும் இல்லை, இடத்துலையும் இல்லை. சில இடங்கள்ல என்னால முடியும், சில இடங்கள்ல முடியாது. பூமியில காரியம் செய்யலாம், ஜலத்துல காரியம் செய்ய முடியாது, மலையில காரியம் செய்ய, இந்த பலம் வித்தியாசப்படும். இது மாதிரி எல்லாம் இல்லாம எல்லா காலத்திலையும் எல்லா இடத்திலையும் இருக்கக்கூடியதான சமக்கிரமான சக்திகளோட இருக்கக்கூடியதா எவன் இருக்கானோ அவனுக்கு பகவான் பெயர். அப்படி பார்த்தா கிருஷ்ணாவதாரம் தான் அதுல பிரதானமானது. இதுல எல்லாம் வெளிப்பட்ட அவதாரம். இப்ப நரசிம்மாவதாரம்னு சொன்னேன். நரசிம்மாவதாரத்துல நரசிம்மரோட பலத்தை காமிச்சார், கருணையை காமிச்சார், ஞானத்தை காமிக்கணும். ஏதாவது உபதேசம் பண்ணினாரா நரசிம்மர்? இல்ல. ராமாவதாரத்துல ராமான் தர்மத்தை காண்பிச்சான், புகழ அடைஞ்சான், கருணையை காண்பிச்சான், உபதேசம் பண்ணினாரா? கிடையாது. வியாசரா பிறந்த பகவான் உபதேசம் பண்ணினார், யாரோடையாவது சண்டை போட்டாரா? பலத்தை காமிச்சாரா? கிடையாது. இப்படி பார்த்தா ஒரு அவதாரத்துல ஒரு குணங்கள் வெளிப்பட்டிருக்கும், ஒரு அவதாரத்துல வெளிப்பட்டிருக்காரு. அப்படி இல்லாதபடிக்கு எல்லா சக்திகளும் வெளிப்பட்ட அவதாரம் கிருஷ்ணாவதாரம். அதனால கிருஷ்ணாவதாரத்தை பூர்ணாவதாரம் அப்படின்னு சொல்லுவார்கள் பெரியோர்கள். கருணையினுடைய வடிவமான அவதாரம். ராமாவதாரத்தை காட்டிலும் கருணை கூட அப்படின்னு பெரியோர்கள் சொல்லுவார்கள். எதை வச்சுன்னா பெரியோர்களை வார்த்தை தான். ஆழ்வார்கள்லயே எடுத்துட்டோம்னா கற்பார் ராமபிரானை எல்லால் மற்றும் கற்பரோ அப்படின்னு ராமாவதாரத்தினுடைய பெருமையை சொல்றதான பாசுரம் இது. இதுல அயோத்தி மட்டும் இல்ல, ராமரை யாரெல்லாம் சரணம் அடைஞ்சார்களோ அவர்கள் அத்தனை பேரையும் பகவான் வைகுண்டம் அழைச்சின்னு போனான் அவதாரம் முடிஞ்சு போகும்போது.
புற்பா முதலா புல் எறும்பாதி ஒன்றின்றிய நற்பால் அயோத்தியில் வாழும் சராச்சரம் எல்லாம் நற்பாலுக்கு உயித்தனன் நான் முகன் பெற்ற நாட்டுலே அப்படின்னு அந்த பாசுரம். புல்லு பூண்டு செடி கொடி புழு பூச்சி ஒண்ணு மிச்சம் இல்லாம பகவான் வைகுண்டம் அழிச்சுன்னு போனான் அப்படின்னு சொன்னா எண்ணத்தினால நற்பால் அயோத்தியில் வாழும் சராச்சரம் எல்லாம். நற்பு அப்படிங்கிறது தமிழ்ல வித்தியாசம் கிடையாது. ரடையோ லபேதா அப்படின்னு ஒரு சூத்திரம் அது. இந்த ராவும் ராவர இடத்துல டா வரும், தாவர இடத்துல ரா வரும். இந்த நட்புங்கிறது தான் நட்புன்னு வந்துருக்கு. ராமன் மேல அவைகள்லாம் நட்பு வச்சிருந்தது. புல்லு பூச்சி செடி கொடி எல்லாமே ராமாவதாரத்துல அதை காண்பிக்கிறார். எப்படின்னா ராமர் காட்டுக்கு போறதே ஃப்ரெஷ்ஷா பளிச்சுன்னு பூவோட காயோட தளிரோட இருந்த மரம் செடி கொடிகள்லாம் ராமன் காட்டுக்கு போன பிறகு ராமனை கொண்டு விட்டுட்டு சுமந்திரன் திரும்பி வரத்தே பார்க்கிறான், எல்லாம் வாடிக்கிறான். பறவைகள் கூட எற எடுக்க போகல. நிச்சேஷ்டாகார சஞ்சாராக. ஒரு ஆச்சரியம் சேஷ்டைன்னு சொல்லுவாங்க. சிட்டுக்குருவின்னு நம்ம வீட்டில் ஏதாவது செடி கொடி வச்சு அதோட அதை உட்கார்ந்து பார்த்தவங்களுக்கு தெரியும். ஒரு செகண்டும் ஒரு இடத்துல உட்காராது. அப்படிங்க போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி பண்ற காரியத்துக்கு சேஷ்டைன்னு பேரு. அது தமிழ்ல திருநெல்வேலி ஜில்லாவெல்லாம் சேட்டைம்பா, சேட்டை பண்ணாது அப்படிம்பாரு. விஷமம்னு நம்ம தஞ்சாவூர் ஜில்லாவில் சொல்லுவோம், விஷமம் பண்ணாது. திருநெல்வேலி பழக்கத்துலலாம் சேட்டை பண்ணாது அப்படிம்பார்கள். அந்த ஒரு காரியங்கள் கூட செய்யல. எல்லாம் அப்படியே இருந்து பசுமாடு கண்ணுக்கு ஊட்டு கொடுக்கல, யானை பாகன் கொடுத்த சாப்பாடை சாப்பிடல, இப்படிலாம் ராமாயணத்துல சொல்றான். காரணம் அவைகள்லாம் வச்சிருந்த அன்பு. ராமனும் அது மாதிரி அவைகள் மேல அன்பு வச்சிருந்தான். பரஸ்பரம் ஒருத்தர் மேல ஒருத்தர் அன்பு வச்சிருந்து தான் கிளம்பி போற சமயத்துல ராமன் அவர்கள் அழிச்சுன்னு போனார் அப்படிங்கிறது பெரிய ஆச்சரிய விஷயம் கிடையாது. பகவான் பண்ணினது கிருபதான். ஏன்னா பரிணாம வளர்ச்சியில புற்பா முதலா புல் எறும்பாதி ஒன்றின்றியேங்கிற அந்த வார்த்தையை கவனிச்சாதான் தெரியும். புல்லோ பூண்டோ புழுவோ பூச்சியோ எறும்போ பரிணாம வளர்ச்சியில அது மனித ஜென்மாவை அடைஞ்சு மனிதனையும் அறிவுள்ளவனாக ஆகி அதிலையும் தெளிவுள்ளவனாக ஆகி அதன் பிறகு அவன் ஞானத்தை அடைஞ்சு அதன் பிறகு மோட்சத்தை அடையிறதுதான் கிரமமுக்தின்னு பேர். எடுத்த உடனே தனக்கு மோட்சம் எல்லாம் வந்துடாது. அப்படி உள்ள நிலையில உள்ள அந்த புழு பூச்சி எல்லாம் ஒரே ஜாக்கி வச்சு தூக்குற மாதிரி தூக்கின்னு போயிட்டான் பகவான் வைகுண்டது. இது கருணைதான். ஆனா கிருஷ்ணாவதாரத்துல என்ன பண்ணினான் பகவான் அப்படின்னு கேட்டாதான் தெரியும். இந்த ராமாவதாரத்துல எல்லாம் ராமன் மேல அன்பா இருந்தது பகவான், அதனால தான் போறதே வைகுண்டம் அழிச்சுன்னு போனார். கிருஷ்ணாவதாரத்துல யார் கிருஷ்ணனை பகைத்தார்களோ, யார் கிருஷ்ணனை வெறுத்தார்களோ, யார் கிருஷ்ணனை கொல்லணும்னு நினைத்தார்களோ அத்தனை பேருக்கு மோட்சம். கேட்பார் கேசவன் கீர்த்தி எல்லால் மற்றும் கேட்பரோ, கேட்பார் சிவிசுடும் கீழ்மை வசவுகளே வெய்யும். இந்த சிசுபாலன் ஒருத்தன் காது கொடுத்து கேட்க முடியாத அளவுக்கு வெய்ய போறான் கிருஷ்ணரை. கேட்பார் அழ்வாரே பேச முடியாம சொல்றார். அதை செவி சுடும் கீழ்மை வசவுகளே வெய்யும். தரமில்லாத வார்த்தைகள். அப்படி கீழே தரங்கட்ட நிலையில பேச போறான். அவனுக்கு மோட்சம். விஷம் கலந்த பாலை கொடுக்க வந்த பூதனைக்கு மோட்சம். கொல்ல வந்த பகாசுரனுக்கு மோட்சம். கம்சனுக்கு மோட்சம். அப்ப அன்பு வச்சு அவர்களுக்கெல்லாம் ராமாவதாரத்துல மோட்சம் கொடுத்ததை காட்டிலும் அன்பு இல்லாம துவேஷத்தை காண்பிச்சவர்களுக்கு மோட்சத்தை கொடுத்த கிருஷ்ணாவதாரம் உயர்வா ராமாவதாரம் உயர்வா? என்கிட்ட ஒருத்தர் அன்பு இருக்காருன்னா, அன்பா இருந்தாருன்னா அவர்கிட்ட நான் அன்பா இருக்கிறது பெரிய ஆச்சரியம் கிடையாது. அவருக்கு நான் கருணை பண்றதோ அவருக்கு நான் அனுகிரகம் பண்றதோ பெரிய ஆச்சரியம் கிடையாது.
என்னை கண்டா பிடிக்காது, என்னை கண்டா வெறுப்பார், என்னை கண்டா துவேஷிப்பார்னா அவருக்கு நான் ஒரு உதவி பண்ணினாதான் அப்ப என்னோட தரம் வெளியில வராது. அது மாதிரி கிருஷ்ணாவதாரத்துல பகவான் பல காரியங்கள் செஞ்சிருக்கார். இன்னும் நிறைய காரியங்கள், உபதேசம் எல்லாத்துக்கும் மேல பகவானுடைய கிருஷ்ணாவதார உபதேசத்துல உலகமே போற்ற குருவாக கிருஷ்ணன் இருக்கான். கிருஷ்ணன் வந்தே ஜெகத்குரு அப்படின்னு இந்த பகவத்கீதைங்கிற ஒரு புஸ்தகம் இருக்கு பாருங்க. அதுக்கு சமானமா ஈக்குவலா ஒரு புக்கு உலகத்துல கிடையாது. எல்லா உலகத்துல உள்ள பெரிய அறிஞர்களால எடுத்து கையாளப்பட்டு போற்றப்பட்டதான ஒரு நூல் அது. ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் பகவத்கீதை. மேலோட்டமா பார்த்தா புரியாத மாதிரி இருக்கும். இந்த இந்து மதத்துல 14 வகையான கல்வி இருக்கு, சாஸ்திரங்கள்னு சொல்லுவாங்க. எல்லா சாஸ்திரங்களையும் படிச்சு ஒருத்தன் என்ன தெரிஞ்சுக்கணுமோ அத பகவத்கீதையினால தெரிஞ்சுக்கலாம். கீதா சுகீதா கர்த்தவ்யா கிமன்யைஹி சாஸ்திர விஸ்தரைஹி யா ஸ்வயம் பத்மநாபஸ்ய முகபத்மாத் விமிஸ்ருதா. பகவான் தன் வாக்குனால சொன்ன எந்த பகவான் தன் வாக்குனால சொன்னானோ அதே வார்த்தைகளை பகவானுடைய வேறொரு அவதாரமா உள்ள ஞானாச்ச அவதாரமான வியாசரால எழுதப்பட்டது. ரொம்ப விசேஷமான ஒரு நூல் அது. பகவான் அதுல என்ன சொல்றான் அப்படின்னா, சண்டை போட சொன்னான் அர்ஜுனனு. இன்னைக்கு துஷ்பிரச்சாரம் பண்றவர்கள்லாம் அப்படிதான் பண்ணுவாரு. சண்டை போட சொன்னான் பகவத்கீதையில. இது ஒரு உபதேசமான முட்டாள். சண்டை போட சொல்லல, அவனுடைய கடமையை செய்ய சொன்னான். அர்ஜுனனோட கடமை சண்டை போடணும். ஒரு போலீஸ்காரரோட கடமை குற்றவாளிகளை பிடிக்கிறது அடிக்கிறது, இதெல்லாம் அவருடைய ஒரு டியூட்டி. அது அவரவர்களுடைய கடமைன்னு இருக்கணும். அந்த கடமைகளை தான் பகவான் செய்ய சொல்றான். அதுவும் கர்மண்யேவாதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சன. நீ பலனை எதிர்பார்க்காம செய்யின்னா, பற்று இல்லாம செய்யின்னா. பலனை எதிர்பார்க்காம ஒரு செயலை செய்ய முடியுமா? உலகத்துல ஒரு பைத்தியம் கூட பலனில்லாத ஒரு செயலை செய்யாது. நமந்தோபி பிரவர்த்தது. பற்றில்லாத ஒருத்தர் வாழ முடியுமா? அதுக்கு ஒரு சின்ன திருஷ்டாந்தம் சொல்றேன், அப்பதான் உங்களுக்கு புரியும். அது பற்றில்லாம வாழறதுன்னா என்ன? உலகத்துல உள்ள எல்லாத்தையும் நாம் அனுபவிக்கலாம், நம்மோடதுங்கிற எண்ணம் இருக்கக்கூடாது. புரியல சார்னா? இங்கேருந்து ராக்ஃபோர்ட் எக்ஸ்பிரஸ் ரயில்ல சென்னைக்கு டிக்கெட் புக் பண்ணிட்டு கிளம்புறேன். செகண்ட் ஏசியோ ஃபர்ஸ்ட் ஏசியோ போன உடனே உள்ள பெட் ஸ்ப்ரெட் தரா, பில்லோ தரா, உள்ளன் கம்பளி தரா, டவல் தரா, எல்லாத்தையும் விரிச்சு அழகா வச்சு தலகாணி வச்சிருந்து கொடுக்கலன்னா இது எடுத்து வச்சுருந்தான்னா என்னோட தலகாணின்னு சொல்லி சண்டை போட்டு எல்லாத்தையும் போத்திட்டு மெட்ராஸ் போறோம் ரயில்ல. ராத்திரி முழுக்க அந்த பொருள்களை அனுபவிக்கிறோம். சென்னை எக்மோர்ல போய் இறங்கும் போது இப்படி விரிச்சு போட்ட அந்த பொருள்களை பத்தி யாராவது கவலைப்படுறோம்? அந்த பெட் ஸ்ப்ரெட்டை பத்தியோ, உள்ளனை பத்தியோ, பில்லோவை பத்தியோ, தலகாணியை பத்தியோ ஏதாவது கவலைப்படுறோம்? அப்படியே போட்டுட்டு கிளம்பணும். கவனிச்சு கேட்கணும். அதை விட்டுட்டு போறவேன்னு வருத்தமே படலை நான். ஆனா ராத்திரி முழுக்க அதை போட்டுன்னு அனுபவிச்சோம். ஏன் இறங்கும் போது நமக்கு வருத்தம் இல்லைன்னா, அதை அனுபவிக்கும் போதே இது என்னோடது இல்லைங்கிற எண்ணம். இது நம்மோடது கிடையாது, ரயில்வேவோட அப்படிங்கிற எண்ணத்தினால அதை விட்டுட்டு போறதே நமக்கு வருத்தம் இல்லை. இதே மாதிரி உலகத்துல வாழணும். இது உன்னோடது கிடையாது, இல்லையே என்னோடதுன்னா கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றேன். திருச்சியில ஹாட்டான இடத்துல ஒரு 2 கிரவுண்ட்,
நிலம் என்னோடதுன்னு ஒருத்தன் சொல்றான். இல்ல தாத்தா காலத்துல வாங்கினாருன்னா, அப்பா காலத்துல வாங்கினேன், என் காலத்துல வாங்கினேன், ஏதோ ஒன்று சொல்றான். ஏதோ ஒரு பிரச்சனையில கடன் பண்ணுறதையோ அல்லது வேற இதுலையோ அந்த நிலமானது இவனோடது இல்லைன்னு ஆயிடுது. வித்துட்டான், இல்லை கடனுக்கு மூழ்கி போயிடுது, இல்லை கோர்ட்டு ஏதோ எடுத்துன்னு எடுத்து இப்படின்னு வச்சுப்போமே. அப்படியே தவிப்பா சில பேர், எங்க வீடு பரம்பரை சொத்து சார், எங்க வீடு சார், எங்க வீடு சார், எங்களோடது சார் அப்படின்பா. என் கையை விட்டு போயிடுதுமா. கொஞ்சம் கவனிச்சா உலகத்துல உள்ள நிலங்கள் எல்லாம் அது இருக்க இடத்துலதான் இருக்கு. அது எங்கேயும் மாறியே போகல. என்னை விட்டு போயிடுத்து, ஒன்னை விட்டு போயிடுத்துங்கிறதெல்லாம் நாம பேசுறதுதான். உலகம் ஏற்பட்ட அன்னியிலேருந்து அது அது எங்க இருந்ததோ அது அது அங்கேயே தான் இருக்கு. இதை என்னோடதான் நினைச்சுன்னு தலையில கொஞ்ச நாளைக்கு தூக்கி வச்சுன்னு சிரமப்பட்டது நாம தான். இது உன்னோடதாவே இருந்தாலும் நீ இந்த உலகம் விட்டுட்டு போகும்போது காதர்ந்த ஊசியும் வாராதே கடை வழிக்கே அப்படிங்கிறார். நீ கிளம்பி போகும்போது இது உன்னோட பின்னாடி வரப்போறதான. என் பொருள் என் மனை என்பதெல்லாம் இனி இல்லை என்றாகிடும் போது விக்கினாவும் குளறிய போது மனம் என்னிடுமோ தெரியாது. ஐங்கரனும் வாயும் ஆவியடங்கிடும் பொழுது எந்தன் ஆவி பிரிந்திடும் பொழுது மனம் என்னிடுமோ தெரியாது. உற்றவர் பெற்றவர் மற்றவர் சுற்றவர் ஓவென்றெழுதிடும் பொழுது உயிர் ஓசையடைந்திடும் பொழுது மனம் என்னிடுமோ தெரியாது. வந்த மதுமுதல் வளைத்து பிடித்தன்னை வாவென்றழைத்திடும் போது விக்கினாவும் குளறிய போது மனம் என்னிடுமோ தெரியாது. அகஸ்தியர் பாடல்கள் பேரு. அகஸ்தியர் திரட்டு. தமிழை வளர்க்கிறேன்னு காலை இருக்கிற ஓரம் தமிழை புதைச்சதுதான் நம்மளோட வேலை. குழி தோண்டி எத்தனை காவியங்கள் எல்லாம் நாங்க புஸ்தகமா வச்சிருக்கோம். நீங்க தமிழை வளர்க்கிற அந்த லைப்ரரியில போய் பார்த்தீங்கன்னா கூட நல்ல புஸ்தகம் ஒன்று கூட இருக்க. பிராச்சீனமான பழமையான தமிழ் நூல்கள் தானே அதெல்லாம் இருக்காது. இதெல்லாம் அபூர்வமான புஸ்தகம். அகஸ்தியர் பாடல் திரட்டுன்னு ஒரு நூல் அதுல உள்ளது. அவர் சொல்றார், என் மனை என் பொருள் என்பதெல்லாம் இனி இல்லை என்றாகிடும் பொழுது. என்னோட வீடு, என்னோட மனைவி, என்னோட செல்வம் இதெல்லாம் உரிமை கொண்டாடினுமே இதெல்லாம் உயிரை விட்டுட்டு கிளம்பும் போது நம்மோட வரமா? நம்மோட வருமா? காதுல என்னை மாதிரி பழமையா அந்த கலாச்சாரத்தை பின்பற்றவர்கள் ஏதாவது ஒரு கம்பி தோடு போட்டிருந்தா கூட அதோட அப்பாவை விட மாட்டான். அதை உள்பட கட்டினா இடுப்புல அரஞ்சாங்கைய கட்டியிருந்தா வெள்ளி அரஞ்சாங்கைய கட்டிப்பா. சில பேர் என்ன கஷ்டமா இருந்தாலும் சின்ன வயசுல இருந்து வெள்ளி அரணாக்குடி போட்டிருப்பார்கள். அதை உள்பட அவுத்துருந்தான் விடுவான். ஐயோ எங்க அப்பா ஆசையா கட்டியிருந்த அரணாக்குடின்னு அதோட அனுப்புனா இன்னைக்கு என்ன வேலை இருக்கிறது, ஒரே நாள்ல 9 ரூபாய் ஜவுன்னு ஏற்படுது அப்படின்பனே தவிர அந்த வெள்ளியோட அனுப்ப மாட்டான் அவரை. இல்ல எங்க போனாலும் பின்பற்றி இணை பிரியாம இருந்தாலே மனை. அது வெளியூர் போறதே அபிஷியலா போவான். சில பேங்கு ஆபீசர்லாம் போறதே எல்லா ஊருக்கும் அபிஷியலாவே கொண்டாட்டி ஆக்ஷன்லே கவர்மெண்ட் செலவுலயே காமிச்சுட்டு வந்துருவான். ஒரு இடத்துக்கு கூட இணை பிரியாம போவன். அந்த மனைவி உயிர் போற சமயத்துல இவனுக்கு நினைவு இருந்து அவளும் பக்கத்துல இருந்து அவளை கூப்பிட்டு, எனக்கு நான் உயிர் போறது உன்னை விட்டுட்டு நான் கல்கத்தா போனது கிடையாது,
காசி போனது கிடையாது, பாம்பே போறதேவும் உன்னோட தான் போனேன், டெல்லி போறதேவும் உன்னோட தான் போனேன், அமெரிக்கா போறதேவும் உன்னோட தான் போனேன், ஆப்பிரிக்கா போறதேவும் உன்னோட தான் போனேன். இப்போ உன்னை விட்டுட்டு நான் போகணும்னு நினைச்சாலே எனக்கு கவலையா இருக்கு, நீயும் என்னோட வா அப்படின்னு கூப்பிட்டு பாருங்க. இந்த மனிதன் எழுதி நம்ம சொல்லுவார், இவ்வளவு நேரம் நன்னாதான் பேசினீங்க, இப்ப உளர ஆரம்பிச்சிட்டீங்களே, பைத்தியம் முடிச்சுட்டு என் கணவனுக்கு எல்லா இடத்துக்கும் அந்த மனைவி வருவலா, இல்லை இவன் சம்பாதிச்சு வச்ச பணம் இருக்கு, கவர்மெண்ட்டுக்கு கூட டாக்ஸ் கட்டாம ஏமாத்தி பூதம் புதையல காக்கிற மாதிரி 2 வேலையும் லாக்கிற திறந்து சாம்பிராணி போட்டு வச்சிருந்தான் பாருங்க. அதுல 4 கட்டை எடுத்து ஏதோ ஒரு ஊருக்கு போறோம், வெளியூருக்கு போறோம், வேற பரலோகம்னு சொல்றாங்க, அங்க போனா ஏதாவது சடலுக்கு என்ன பண்றதுன்னு தலைமாட்டில் வச்சுன்னு போக முடியுமா? அதுக்குதான் வீட்டுல உள்ளவர்கள்லாம் அனுமதிப்பார்களா? எதுவுமே கிடையாது. அப்ப பற்றற்று இருக்கிறது தான் வாழ்க்கை. இதெல்லாம் தான் கீதை சொல்றது. இது மாதிரி ஆச்சரியமா இருக்கும் கிருஷ்ணாவதாரத்துல செயல்கள். ஓரளவு சுருக்கமா எல்லாத்தையுமே சொல்லிட்டு வருவோம். பகவானை கொண்டு விட்டார் வசுதேவர் மதுரா பட்டணத்திலிருந்து நந்தகோகுலத்துல. இது நேற்றைய பரிந்தும் உள்ள கதை. குழந்தை பிறந்து அழுத உடனே அங்க உள்ளவர்கள்லாம் ஒழித்து கொண்டு குழந்தைய குளிப்பாட்டி அதுக்கு தொட்டில் போட்டு நந்தகோபனும் தான தர்மங்கள் பண்ணி கோபர்கள்லாம் சேர்ந்து அதை ஒரு திருவிழாவாக கொண்டாடுறார்கள். ஒத்தருக்கு தயிர் பால் வெண்ணெய் ஹரித்ராச்சூர்ண தைலாப்ஜைஹி சிஞ்சந்தியா அஜனமுஜகு அப்படின்னு இன்னைக்கு ஹோலி எல்லாம் கொண்டாடுற பத்தியில அதுக்கெல்லாம் மூலம் இந்த கிருஷ்ணாவதாரம் தான். இவர் என்ன சொல்றார் கிருஷ்ணர்னா, மஞ்சப்பொடி, எண்ணெய், ஜலம் இதை மிக்ஸ் பண்ணி ஒருத்தர் மேல ஒருத்தர் விட்டுக்கலாம். ஹரித்ராச்சூர்ணம், ஹரித்ரம்னா மஞ்சள். அந்த காலத்துல இந்த கிருத்திரிமமா கெமிக்கல்லாம் கிடையாது, கெடுதல் பண்ற பதார்த்தமும் கிடையாது அந்த காலத்துல. ஒருத்தருக்கு மேல இந்த ஹோலி சமயத்துல அது வட இந்தியாவுக்கு விடவே கூடாது. இந்த மேல பொடி போடுறது பிரச்சனை இல்லை, அது அத்தனையுமே கெமிக்கல். அது என்ன பொடின்னு எனக்கு தெரியாது, அது என்னத்தை கொண்டு கொடுக்கணும்னு தெரியாது. நல்ல சுத்தமான இயற்கையான கலர்கள் இருக்கு. அது மாதிரி அவர்கள் கொண்டாடுறார்கள். பகவான் பிறந்த 6வது நாள் இந்த கம்சன் என்ன பண்ணினான், வசுதேவரையும் தேவகியும் விடுவிச்சுட்டு ராத்திரி 2 மணி 1 மணி 2 மணி ஒரு மீட்டிங் போடுறான். கம்சனுக்குன்னு சில ஆலோசகர்கள் உண்டு. ஒரு பய கூட நல்லவன் கிடையாது, ஆச்சரியம் இல்லை. கம்சனோட மந்திரி சபையில இருந்தா பாருங்க, ஒரு பய கூட யோக்கியம் கிடையாது. அகாசுரன், பகாசுரன், முஷ்டிகன், சானூரன், திருநாவர்த்தனன், இதுல போராட்டத்துக்கு பிரசன்டேஜ்ல பொம்மநாட்டையும் சேர்த்துக்கணும்னு பூத்தனை வேற மந்திரி சபையில் எல்லாரும் சேர்ந்து யோஜனை கேட்கிறா. பொதுவாகவே எப்ப நாம சிந்திக்கணும் அப்படின்னு நம்ம சாஸ்திரங்கள் சொல்றதுன்னா காலங்காத்தால சிந்திக்கணுங்கிறது. காலங்காத்தால 4:30 மணிக்கு பிராம முகூர்த்தம்னு பேர். அந்த சமயத்துல எழுந்து கைகால் அளந்துட்டு சுத்தம் பண்ணிட்டு தியானம் பண்ணிட்டு ஒரு யோஜனை பண்ணி குறிப்புகளை எழுதி வச்சா ஃபெயிலியரே ஆகாது. அதுக்கு அவ்வளவு சக்தி. அதை விட்டுடுவோம். எப்ப சிந்திக்க கூடாதுன்னா 1 மணிக்கு சிந்திக்க கூடாது. ராத்திரி 12 மணி 1 மணிக்கு யோஜனை எல்லாம் பண்ணவே கூடாது. சில பேர் எழுதி உட்காந்து யோஜனை பண்ணிட்டு இருப்பான். ராத்திரி 1 மணிக்கு பண்ற காரியங்களை சாஸ்திரங்கள் நிஷித்தம்னு சொல்றது, செய்யக்கூடாதுங்கிறது, செஞ்சா அது சக்சஸ் ஆகாது அப்படிங்கிறது. சில முடிவு நல்ல சில யுத்தம் மாதிரி வந்தா விஷயம் வேற. ராத்திரி 12 மணி 1 மணிக்கு ஒரு காரியம் நடந்தா அது கழிக்காதா, நல்லதாக அமையாதா அப்படின்னு உங்களுக்கு விவரம் சொல்லணும்னா
அதுக்கு விளக்கம் கொடுக்கணும்னா ரொம்ப நான் கஷ்டப்படவே வேண்டாம். நமக்கு சுதந்திரம் வந்தது எந்த சமயத்துல? நடு ராத்திரியில. இன்னி பிறந்த உருட்டு போற சுதந்திரம். இன்னி பிறந்தோம் யாராவது சுதந்திரத்தை எவன்? இந்த கிராமத்துல ஒரு வச்சனம், இல்பச்சட்டிக்கு பயந்து அடுப்புல குதிச்சா மாதிரி. இந்த வெள்ளக்கார திருட்டு பயலேருந்து தப்பிக்கிறோம்னு நினைச்சோன்னா கொள்ளக்காரன் போய் மாட்டிக்கிட்டோம். நான் தேசத்துக்கு என்ன நன்மை நடக்கிறது? நடக்கிற மாதிரி பாப்லா அவனாவது லாங் டைம் ப்ராஜெக்டா நல்லதை சிலதை பண்ணிட்டு போனான். இந்த அவனுக்கு பண்ணினாலும் அது நமக்கு நல்லதா அமைஞ்சுதது. இது மாதிரி எத்தனையோ விஷயங்களை சொல்லலாம். பகவான் எல்லாத்தையும் சரி பண்ணுவார். தாபத்தினாலும் நான் சொல்றேன், ஐத்தறிச்சலால சொல்றேன். என்ன உழைப்பு ஜனங்கள், என்ன சம்பாத்தியம், என்ன டாக்ஸ், இதுக்கெல்லாம் என்னைக்கோ நாம் உலகத்துல முதல் நாளா வந்திருக்கலாம், வல்லரசா வந்திருக்கலாம். ஒரு பயலுக்கு நாட்டை பத்தின அபிப்பிராயமே கிடையாது, எண்ணமே கிடையாது. தன்னை பத்தின எண்ணம். கம்சம் மாதிரி இந்த பாவிகள்லாம் எப்ப நாசமா போறானோ அப்பதான் அந்த நாடு உருப்படும். எப்ப பகவான் நாசம் பண்ண போறாரோ அதுவும் தெரியல. ராத்திரி யோஜனை பண்ணி ஒருத்தன் சொன்னா எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்றான்னு சொல்லிட்டா. பிறந்த குழந்தைகள் எல்லாம் கொன்னுள்ளாம. ஒருத்தன் சொன்னா பிறந்த குழந்தைன்னா எத்தனை மாசம்னு எடுத்துக்கணும், பல்லு முளைக்காத கவனிச்சு கேட்கணும். அதுக்கு இன்னொருத்தன் சொன்னா அப்படி சொல்ல முடியாது, சில குழந்தை பிறக்கிறதே பல்லோட பிறக்கும். அதனால பல்லு முளைச்சதோ முளைக்கலையோ எல்லாத்தையும் கொன்னுடலாம்னு பூத்தனேங்கிறவள் அந்த யோஜனையை சொல்றா. எப்படி கொள்ளலாம்னா, நான் அந்த காரியத்தை இன்சார்ஜ் எடுத்துக்கிறேன், நான் வேஷம் போட்டுண்டு என்னோட ஸ்தன்யத்துல மார்பில விஷத்தை தடவிண்டு குழந்தைகளை போய் கொஞ்சரா மாதிரி ஒரு நாளைக்கு 50 குழந்தைங்கிற கணக்குல வச்சுட்டு நான் வீடு வீடா போய் எஸ்ஐஆர் மாதிரி ஒரு கோவில்ல உட்காந்து ஜவான்னு போன் பண்ணி கூப்பிடுறதெல்லாம் கிடையாது. நான் வீடு வீடா போய் ஒவ்வொரு குழந்தைகளா நான் கொண்டுட்டு வரேன்னு இவ கிளம்பிட்டான். அந்த ப்ராஜெக்ட்ல 6வது நாள் வராயில இந்த கோகுலத்துக்கு வந்தா இவளோட அலங்காரத்தை பார்த்தே மக்கள் பிரமிச்சு விடுவார். எல்லாம் பாமர ஜனங்கள். அதுவும் அந்த கோகுலத்தில் உள்ள ஆயர்களை பத்தி சொல்லும் போது பெரியாழ்வார் அறிவொன்றில்லாத ஆயர் குலம். பெரியாழ்வாருடைய பாசுரம். பெரியாழ்வார் ஆயர்களை மட்டப்படுத்தினாரான்னா அப்படி கிடையாது. இந்த இடத்துல அறிவொன்றில்லாத ஆயர் குலம்னா கிருத்திரிமமான இந்த கிரிமினல் மைண்டு, கபடம் கிடையாதுன்னு அர்த்தம். இன்னைக்குமே கிராமத்துல உண்டு. டவுன்ல என்ன வீட்டை நின்னா பூட்டிண்டு வாசல்ல 2 நாயை நிறுத்திட்டு யாராவது வந்தாங்கன்னா நாய் பேச வந்தேன். கிராமத்துல போய் பாருங்க, யாராவது வந்தார்கள்னா வாங்க உட்காருங்க என்ன சாப்பிடுறீங்கன்னு கேட்டுட்டு தான் அப்புறம் நீ யாருன்னு நம்ம கேட்கறது. இன்னைக்கு அந்த பழக்கம் உண்டு. டவுன்லயும் அது மாதிரி ஏமாறுவார்கள். இது மாதிரி ட்ரெஸ் எல்லாம் டிப்டாப்பா பண்ணிட்டு வந்தாங்கன்னா இன்னைக்கு ஏமாறுவோம். அது மாதிரி இந்த அலங்காரத்துல எல்லாரும் பிரமிச்சு போக இவ யாரோ ஒரு ராஜகுமாரி ஒரு தேசத்துல. இன்னும் சில பேர் சொல்றா இவ ராஜகுமாரி இல்ல மகாலட்சுமி, இங்க பிறந்திருக்கிறது பகவான் இல்லையா, அவனை பார்க்கறதுக்காக வராங்க. அந்த அளவுக்கு அவர்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை. இவ இந்த கோகுலத்துல எந்த வீட்டுக்குள்ளேயும் போகக்கூடாதுன்னு பகவானுடைய எண்ணம். முதல்ல தங்கிட்டு தான் வரணும், எந்த குழந்தைகளையும் கொல்லக்கூடாது. நேர பகவான் இருக்கிற வீட்டுக்குள்ள வந்து தொட்டில கிடக்கிற பகவானை உரிமையோட இழுத்து இவள் ஸ்தன்யபானம் பண்ணி வைக்கிற மாதிரி, பால் கொடுக்கிற மாதிரி இவ முயற்சி பண்ண, பகவானும் தூக்க கழகத்துல பால் குடிக்கிற மாதிரி அவளோட பாலோட சேர்த்து விஷத்தை பகவான் உயிரை உஞ்ச அந்த பாலோட சேர்த்து உயிரை பிடிச்சு இழுத்த உடனே சாமுச்சாலி பிரகாஷினின்னு அவ கத்திந்தே கீழே விழ, அவள் உருவம் மாற, அப்புறம் வந்து மேல கடந்த குழந்தைய தூக்கிட்டு அவளை அப்புறப்படுத்தி பெரிய ஒரு உருவம். அதனால மொத்தமா தூக்க முடியாம கண்டம் கண்டமா வெட்டி கொண்டு யமுனக்கரையில வச்சு நெருப்பை வச்சு கொளுத்தினா அதுலேருந்து சந்தன வாசனை, சாம்பிராணி வாசனை, அத்தர் வாசனை எல்லாம் வரும். இது எப்படி? இது ஒரு உடம்பை எரிச்சா
பெண வாசனை தானே வரும், இவ உடம்புல இருந்து எப்படி இத்தனை வாசனை வர்றது அப்படின்னு ராஜா கேட்டான். பரீட்சித்துன்னு தான் கேட்கிறான் அந்த பாகவதத்துல. அதுக்கு கதை சொல்ற சுகர் சொன்னால் அவள் மோட்சத்தை அடைஞ்சாள். இந்த மாதிரி வாசனை யார் உடம்புல இருந்து வரும்னா ஞானிகள் சித்தர்கள் உடம்புல இருந்து தான். ரொம்ப பிராச்சீனமா சித்தர்கள்ட்ட பழகினவர்களுக்கு நான் சொல்றது புரியும். ரொம்ப அபூர்வமான விஷயம் அது. நம்ம உடம்புல இருந்து வரா மாதிரி அந்த வேர்வ நாத்தங்கள்லாம் இருக்காது அவர்கள்ட்ட நெருங்கி நாம பழகினோம்னா. இன்னும் சில பேர்களுக்கு வாசனையாவே இருக்கும். ஜடபரதர் அப்படின்னு ஒருத்தர், அவரோட அப்பா ரிஷபதேவர்னு ஒருத்தர். அவரை பத்தி பாகவதன் சொல்லும் போது 3 மைல் அளவுக்கு அவருடைய வாசனை இருக்கும். அவர் உடம்புல இருந்து வர வாசனை 3 மைல் அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது பாகவதன். மலமூத்திரங்கள் கூட சுகந்தமா இருக்கும், வாசனையா இருக்கும். இதெல்லாம் சித்தர்களுடைய ஒரு சித்தி. அது மாதிரி இந்த பூதனையினுடைய உடம்புல இருந்து வந்தா இவள் சித்தி அடைஞ்சாள். என்னத்தினால சித்தி அடைஞ்சாள்? இவள் ராட்சசி, குழந்தைகளை கொன்னவள், கிருஷ்ணனையும் கொல்லணும்னு வந்தவள். இவள் எப்படி சித்தி அடைய முடியுங்கிறத, இவள் என்ன கெட்ட எண்ணத்தோட வந்தாலும் அவளோட பால பகவான் கொஞ்சம் குடிச்சிட்டாங்க. புதனா லோகபாலக்னி ராட்சசி ருதிராசனா ஜிகாம்சயா விஹரயே ஸ்தனம் தத்வாபசத்கதிம் கிம் புனஸ்ரத்தயா பக்தியா கிருஷ்ணாய பரமாத்மனே. கவனிச்சு கதை கேட்கணும். கதை சும்மா பொழுது போறதுக்காக சொல்லல. கொல்லணுங்கிற எண்ணத்தோட பால் கொடுத்தாலே அவர்களுக்கு மோட்சம் கொடுப்பான் பகவான்னா கிம் புனஸ்ரத்தையா பக்தியா, அன்போட ஸ்ரத்தையோட பக்தியோட பகவானுக்கு பால் நிவேதனம் பண்றவர்களுக்கு என்னதான் கொடுக்க மாட்டான். க்ஷீர நிவேதனம்ங்கிறது இன்னைக்கும் பெரிய கோவில்கள்ல ராத்திரி அர்த்தஜாமத்துல வந்து நம்ம வீட்லயுமே பண்ணணும். காத்தால எப்படி சமைச்சத சுவாமிக்கு நாம் நைவேத்தியம் பண்றதுங்கிற ஒரு பழக்கம் வச்சுக்கணும், இல்லைனாலும் வச்சுக்கணும். சுவாமிக்கு காமிக்காம நாம் சாப்பிடக்கூடாது. அது விஷத்துக்கு சமானம், அது புத்தியை கெடுத்துடும். ராத்திரி வந்து விளக்கு ஏற்றின உடனே பால் காய்ச்சி ஒரு டம்ளர், எப்படி இருந்தாலும் இதே குடிக்க போறேன்னா ஒரு டம்ளர் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணணும். காஞ்சிபுரத்துல ஜனன்யாச்சாரியார்னு ஒருத்தர் இருந்தார். வரதராஜனுக்கு நித்தியம் பால் கைங்கரியம் பண்றவர் அவர். இது மாதிரி பால் காய்ச்சி கொண்டு பசும்பாலை காய்ச்சி பகவானுக்கு கொடுப்பார். கொடுத்துட்டு பிரசாதமா எடுத்துக்கிறது. அதுல ஒரு துரும்பு இருந்தது, ஒரு துரும்பு, தேங்காய் மேல உள்ள துரும்பு மாதிரி ஒரு துரும்பு இவருக்கு குடிக்கிறதே நாக்குல நெருட ராத்திரி முழுக்க அழுதுட்டே இருந்தார். ஏன் அப்படின்னா அவருக்கு ஜனன்யாச்சாரியர்னு பேர். அம்மா எப்படி ஒரு குழந்தைய பார்ப்பறோ அது மாதிரி இவர் வரதராஜ பெருமான் பார்ப்பாரு. கிருஷ்ணனை குளிப்பாற்றும் போதே பெரியாழ்வார் சொல்றார், எப்படி யசோத குளிப்பாட்டினால் நோக்கி யசோதை முணுக்கிய மஞ்சிலார் நம்பிக்கை நீராட்டி அப்படிங்கிறார். குழந்தைக்கு நாம் தேய்க்கும் போது மஞ்சப்பொடி பயத்தம்பொடியை கலந்துதான் தேய்ப்பார். பிராச்சீனமா இந்த சோப்பெல்லாம் இப்ப வந்திருக்கு, அதெல்லாம் நம்மளுடைய பழக்கத்துல கிடையாது. என்ன தேய்க்கணும்? பயத்தம் பருப்பு இருக்க அதோட பொடி, அதை பொடி பண்ணிக்கணும். மஞ்சள், நல்ல கஸ்தூரி மஞ்சள் எடுத்து அதை பொடி பண்ணி ரெண்டையும் மிக்சி பண்ணணும். மிக்ஸ் பண்ணி உடம்புல எண்ணெயை தேய்ச்சிட்டு இதை தடவணும். அப்ப என்ன பண்ணுவலாம், யசோத நோக்கி யசோதை நுணுக்கிய மஞ்சளான்னா அந்த பொடி எடுத்த உடனே தேய்ச்சிட மாட்டா, அப்படி கையில எடுத்து கொஞ்சம் தடவி பார்ப்பா. அதுல ஏதாவது அரைக்கும் போது, மாவா அரைக்கும் போது ஏதாவது ஒரு மேல கெட்டியாக இருந்து உடம்புல தேய்க்கும் போது அது சிராய்ப்பை ஏற்படுத்தி விட்டுனா கீறி விட்டுரும் சில சமயம். அப்படி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கலாம். அது மாதிரி இவர் அந்த பாவத்துல இருந்து இவர் வருத்தப்பட
தேவராஜ பெருமானான பகவான் வரதராஜன் ராத்திரி கனவுல வந்து, நீ அழாத அம்மா, நான் அந்த தூசியை நான் சாப்பிடல, நான் சாப்பிடாதனால்தான் உங்ககிட்ட வந்தது அப்படின்னு அவருடைய சரித்திரம். மறுல நிறைய பேர்களுடைய கதைகள் நேர தெய்வம் பேசினவர்கள் இந்த பிரதேசங்கள்லையும். நம்ம தேசங்கள் இந்த ஊர்ல, இந்த ஊர் திருச்சிராப்பள்ளியில மாதృபூதேஸ்வரர் அப்படிங்கிற இந்த சந்நிதி இருக்கு. இந்த சந்நிதிக்கு எதனால எந்த பெயர் வேண்டது அப்படின்னா, ரத்னாவலின்னு ஒரு வைசிய ஸ்திரீ, செட்டியார் வகுப்பை சேர்ந்தவன், நித்தியம் மலையேறி சிவபெருமானுக்கு விளக்கு போடுவான். வம்ச விருத்தியாகணும் ஒரு கட்டத்துல கர்ப்பவதியானால் பிறந்த ஊர் பூம்புகார், அங்க போகல, இங்கேயே தங்குறார். திருச்சிலேயே புறப்படும் குழந்தைன்னு அவ அம்மாவும் நான் இங்க வரேன்னு சொல்லிட்டார். கிளம்பி பிரசவத்துக்கு உள்ளதான சாமான்கள், பக்ஷணங்கள், குழந்தை கர்ப்பமா இருக்கிறதே சாப்பிட்றதெல்லாம் எடுத்துன்னு வந்தா, இது மாதிரி மழை பிடிச்சுட்டு பெருசா பிடிச்சுண்டா, அந்த காலத்துல 2 நதி தாண்டி வந்தாகணும். அவன் கொள்ளிடம், காவேரி. பரிசல்காரா ஓட்ட மாட்டேங்கிறான், நதி ஜலம் கூட இருக்குங்கிறதுனால. இவளுக்கோ இடுப்பு வலி வந்துருது, அவ அந்த கரையில உட்காந்துருக்கா. இந்த ரத்னாவளிக்கோ இடுப்பு வலி வந்துருது. பரமேஸ்வரா சிவா சங்கரா அப்படின்னு இப்படி இடுப்பை தடவிண்டே இருக்கிறதேவே குழந்தைன்னு கூப்பிட்டு உள்ள வரா. கங்காத்ரிஜாபியாம் சகமாத்ரூபி, கங்கை பார்வதி 2 பேரையும் 2 நர்ஸா பண்ணிட்டு சிவபெருமானே வரான். எந்த வடிவத்துல என்ன, சகமாத்ரு, இவ அம்மா வடிவத்தில், இந்த ரத்னாவலிங்கிற பெண்ணோட அம்மா வடிவத்துல பகவான் உள்ள வரான். வந்தா, வந்துட்டியா அம்மா அப்படிங்கிறான். வந்துட்டேன்டா குழந்தை, வலி தாங்கல்லம்மா, எல்லாம் சரியா போயிடும்பா, கொஞ்ச நேரத்துல குழந்தை பிறக்க போறது, அவனுக்கு வந்து தாயுமானவன் கேள்வி அப்படின்னா. சரி, நீ என்ன கொண்டு வந்திருக்க? இந்த வலியிலையும் கேட்கிறாவ, பட்சணம் என்ன கொண்டு வந்திருக்க சாப்பிட்றதுக்கு? எடுத்து பார்த்தா, வாயில போட்டா அவ்வளோ டேஸ்டா இருக்கு. என்ன தரித்திர பாமாயில பண்ண பட்சணமா என்ன, கைலாசத்துல பண்ண அந்த பட்சணமா அவ்வளோ டேஸ்டா இருக்கு. பிரசவமும் ஆச்சு. 3 நாள் 4 நாள் இவளை குளிப்பாட்டி, குழந்தைய குளிப்பாட்டி, பத்திய சமையல் சமைச்சு போட்டு, குழந்தைய பார்த்துண்டு, இங்க இருக்கிறதே ஒரிஜினல் கிழவி வரா அம்மா. இந்த வழையெல்லாம் வடிஞ்சு அவ வரா. வந்தா அந்த மாப்பிள்ளை இருக்கான் பாருங்க, அவன் வாசல்ல 9 மணி இருக்கான். அவன் வரத்தை பார்த்துட்டு சிரிச்சுட்டு போயிட்டான். ஓன்னு அழ ஆரம்பிச்சாங்க. வாசல்லையே ஊர் ஜனங்கள் கூடு. அது கிராமம், அந்த காலத்துல எல்லாம் கிராமம் மாதிரி தானே. எதுக்கு பாட்டி அழறேன்னு, நான் லேட்டா வந்தேங்கிறதுக்காக என் மருமகனோட பேசக்கூட இல்லைன்னு. என்ன சொல்ற நீன்னா, நான் பிரசவத்துக்காக வந்தேன், வர வழியில காவேரி கரை, காவேரி தாண்ட முடியாம ஆயிடுச்சு, அதனால இப்பதான் ஜலம் வடிஞ்சு பரிசல் வந்தது, இப்பதான் வரும். அதுக்கு அவன் சொன்னான், மருமகன் அவெல்லாம் கூப்பிட்டு கேட்டா, நீ வான்னு சொல்லலையான்னு. என்ன பொழுது முடிஞ்சா 4 வேளை வான்னு சொல்லுவாங்களான்னு. இவதான் அந்த கல்விதான் வந்து 4 நாள் ஆச்சுன்னா, அவ சொல்றான் நான் இப்பதான் வந்தேங்கிறான். இவன் 4 நாள் ஆச்சுங்கிறான். இதை எப்படி நிரூபிக்கிறது? இதுல யார் உண்மையான கல்வி அப்படின்னா, இவ உண்மையான தாயாருங்கிறதுக்கு ஒரு அடையாளம். இவ கொண்டு வந்த அந்த சாப்பிட்ற பட்சணங்கள்லாம் இருக்கு பாருங்க, இதெல்லாம் இது மாதிரி ஈரப்பதமா ஆனதுனால கிளைமேட்டு அதெல்லாம் நமுத்து போய் காரவாசனை வந்து ஒரு மாதிரியாகி, இதை வச்சுன்னுதான் இவ அம்மாங்கிறத தீர்மானம் பண்றான். சரி, 4 நாளா உள்ள இருந்து பிரசவம் பார்த்து குழந்தைய குளிப்பாட்டி பத்தியல் சமையல் சமைச்சு போட்டது யார் அப்படின்னு உள்ளவே பார்த்தா, குழந்தை குளிப்பாட்டி தூணில இருக்கு. அழகா அதான் ரத்னாவளி கதறினா. இப்படி ஒரு கிருபையா பெருமானே, சிவபெருமானே, இப்படி ஒரு கருணையா யாராவது இப்படி பிரசவம் பார்ப்பாளா கூடாது அப்படிங்கிறதே பகவான் தரிசனம் கொடுத்து, எனக்காக கைலாசத்திலேருந்து இறங்கி வந்தீர்களா அப்படின்னு கேட்கிறார். எனக்காக கால் கடுக்க நீ எத்தனை நாள் மலை ஏறி வந்தேன்னா பகவான்.
ஏறி வந்து விளக்கு போட்டு யோனும். இதெல்லாம் நடந்த கதை. இதோ நடந்த ஊரு. ஒன்றும் எங்கேயோ நம்ம ஆப்பிரிக்காவில் நடந்தது, ஐரோப்பாவில் நடந்தது அப்படிங்கிற கதை இல்லை. அந்த ஊர்ல இருந்துட்டே நமக்கு அது அனுபவம் இல்லைன்னு சொல்லிட்டா, கங்கையிலேயே முதைக்கிற தவளைக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? கங்கைன்னு தெரிஞ்சு குளிச்சா மோட்சம். அதுல எத்தனையோ மீன் கிடக்கு, அதுல எத்தனையோ பாம்பு கிடக்கு, அதுல எத்தனையோ தவளை கிடக்கு. அது மாதிரி நாம இந்த ஊர்ல அதோட மகிமை தெரியாம வாரத்துல ஒரு நாள் தாயுமானவர் தரிசனம் பண்ணணும், அகிலாண்டேஸ்வரி தரிசனம் பண்ணணும், ரங்கநாதரை தரிசனம் பண்ணணும், சதுர்த்தி வரும்போது பிள்ளையாருமே தரிசனம் பண்ணணும், உச்சி பிள்ளையார் தரிசனம் பண்ணணும். இதெல்லாம் கிடைக்காது. இந்த மாதிரி கோவில் யாருனாலும் கட்டலாம், சாநித்தியத்தை வரவச்சிட முடியாது. அதெல்லாம் பரம்பரையா எத்தனையோ 1000 வருஷம் எத்தனையோ பக்தர்கள் பூஜை பண்ணி வந்ததான சக்தி அது. பகவான் இறங்கி வருவான் அப்படிங்கிறதுக்கு உதாரணமான சரித்திரங்கள். பூதனைக்கு பகவான் மோட்சம் கொடுத்தான். அப்புறம் சகடாசுரன் ஒரு அசுரன் வந்தான், அவனவதம் பண்ணினான் வண்டி ரூபத்துல. இது மாதிரி வரிசையா அவன் அனுப்பிச்சுட்டே இருப்பான் கம்சன். வர வர எல்லாருக்கும் கோகுலத்துல மோட்சம். 4 வயசு. அதுக்குள்ள பகவான் ஓடி ஆடி விளையாடி எல்லார் வீட்லையும் சகஜமா போய் இந்த திருட்டுல ஒரு திருட்டு உண்டு. இது இந்த ஊர்ல பிரசித்தியானது. நான் பேரை சொன்னேன் ஒரு தடவை, ரொம்ப வருத்தப்பட்டார் சில பேர். திருச்சின்னு சொல்லாதீங்க. ஒன்று போக்கு காமிச்சு திருடுறதுன்னு ஒரு திருட்டு. அது தெரியுமா உங்களுக்கு? சார் கீழே 10 ரூபா கிடக்கு. இப்ப எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். கீழே 10 ரூபா கிடக்கு, 100 ரூபா கிடக்கு, உங்க சட்டையில ஏதோ இங்கு இருக்கு அப்படின்னு நம்ம கவனத்தை திசை திருப்பிட்டு கார்ல கிர்ல பைக்ல வச்சிருக்கிற பேக்கை தூக்கின்னு போடுவான். இதை ஃபாலோ பண்ணிட்டே இருப்பான் நம்மள. பேங்க் இருக்கு இந்த மாதிரி இடங்கள்ல. இந்த போக்கு காமிச்சு திருடுறதுங்கிறத முதல்ல காமிச்சதே கிருஷ்ணாவதாரம் தான். வத்சான் முன்சன்னே கொச்சித சமயே क्रोध संजातः सः स्तेयं स्वादु अत्ति यथदधिपयः कल्पितैस्तेययोगैः मर्कान् भोक्ष्यन् विभजति सचेति नात्ति भाण्डं भिनत्ति द्रव्यालापे सगृहकुपितः यात्युपक्रोश्यतो कानि. கொல்லையில போய் கொல்லப்புறம் கட்டி இருக்கிற பசுமாடு கன்றுகள் எல்லாம் அவிழ்த்து விட்டுட்டு, கன்றுகளை அவிழ்த்து விட்டா நேர போய் அது மாட்டுக்கிட்ட ஊட்டும். உள்ள வந்து அந்த கோபிகை இருக்கா பாருங்க வீட்டுக்காரி, அவள்கிட்ட வந்து மாமி கண்ணுட்டி அவுத்துன்னு பாலை குடிக்கிறதுன்னு. என்னடா சொல்ற, கட்டக்கூடாதடா நீ அப்படின்னா. அது எல்லா கண்ணுட்டியும் அவுத்துன்னு குடிக்கிறதுன்னு. எல்லா கண்ணுட்டியும் எப்படி ஒரே சமயத்துல வெளியில வரும்? அங்க எப்படின்னா இந்த தலைக்கயிறு கிடையாது. தலைக்கயிறுனா புதியமானு தெரியல, மாடை கட்டுற கயிறுக்கு தலைக்கயிறுன்னு பேர். அது கிடையாது. ஏன்னா ஒரு மாடு 2 மாடு கிடையாது, நூற்றுக்கணக்கான மாடு. கயிறு வாங்கி கட்டுப்படி ஆகாது. அதனால எல்லாத்தையும் ஒரு காம்பவுண்ட்ல வச்சிருப்பான். மாடெல்லாம் ஒரு காம்பவுண்ட்ல, குட்டிலாம் ஒரு காம்பவுண்ட்ல. ஒரு குட்டியை விட்டா அது எது அதோட அம்மாவோ அதுகிட்ட போய் கரெக்டா பால் குடிக்கும். இது பசுமாட்டுக்கு மட்டும் உள்ள சக்தி. எரும மாட்டுக்கு இந்த திறமை கிடையாது. 10 மாடை நிறுத்தி ஒரு கண்ணுட்டி அவுத்து விட்டோம்னா எது அம்மான்னு அதுக்கு தெரியாது. நேரம் எதாச்சியாவது போய் ஊட்டும், அதுவும் ஊட்டக்கூடும். பசுமாடு அப்படி கிடையாது. அதோட கண்ணுட்டிக்கு மட்டும்தான் ஊட்ட கொடுக்கும். அதோட கன்று எதுன்னு அதுக்கு தெரியும், அதோட அம்மா எதுன்னு கண்ணுக்குட்டிக்கு தெரியும். அவ்வளவு ஷார்ப்பு. அப்ப பசும்பாலை குடிச்சாதானே ஷார்ப்பு புத்தி வரும். எருமைப்பாலை குடிச்சா நான் சொல்ற புத்தி தான் வரும். பால் உலகத்துல எல்லா பாலும் இருக்கு. ஒட்டக பால் இருக்கு, கழுதைப்பால் இருக்கு, ஆட்டுப்பால், எத்தனையோ பால்கள் இருக்கு. பசும்பாலையே நாம உயர்வா சொல்றோம், பசுமாட்டையே நாம் வணங்குறோம்னா அதுக்கு 1000 காரணம் சொல்ல முடியும். பசும்பாலுக்கு இது ஒரு காரணம். இந்த ஷார்ப் புத்தி வரும் அதுல. அதனால சில பேர் இன்னைக்கு வந்து அதை என்னமோ நேற்று கொண்டு கூட ஒருத்தர் சொன்னாரு, இந்த பால் ஐட்டத்தை சாப்பிடாம இருக்கிற ஒரு சமூகம்னு ஒண்ணு இருக்கு. அது ஏதோ பேர் சொன்னேன், ஏதோ ஒண்ணு இப்படி ஒரு புதுசா ஒன்று கலப்பி விட்டுருக்கான். இது ரைட்டா தப்பானா வெளிநாட்டுல எல்லாம் அதை ஃபாலோ பண்றவா இருக்கா.
பால் சார்ந்த ஐட்டங்களை சாப்பிட்றது இல்லை அப்படின்னு. அது வெளிநாட்டில் கரெக்ட். ஏன்னா அங்கே வளர்க்குற மாடுன்னா கறிக்கோழி மாதிரி வளர்க்குற மாடுகள். இது பாலுக்காகவே அதை கண்டதை போட்டு, கண்டதை ஊசியை போட்டு, கண்டபடி இதை போட்டு. அது முதல்ல மாடே கிடையாது. ஃபஸ்ட்டு இந்த ஜெர்சி ஃப்ரீஷியெல்லாம் இருக்கு பாருங்க, அது மாடே கிடையாது. அது மாடு மாதிரி இருக்கிற ஒரு மிருகம். நம்ம பசுமாடு இருக்கு பாருங்க, இந்த பாரதிய பசுமாடு, இதெல்லாம் அவன் கொண்டு போயிட்டான் பிரத்யேக உபயோகத்துக்காக. இந்த A1 A2ன்னு பாலில் 2 வகையா பிரிச்சு நீங்க போய் நெட்ல சர்ச் பண்ணா தெரியும். அதெல்லாம் நம்ம ஊர்ல அழிச்சுட்டு போயிட்டான் வேணும்னு. ஆனா அதையும் தாண்டி தெய்வம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. பழையபடி எல்லாத்தையுமே கலப்பி விட்டுன்னு இருக்கும். அது பாலோட அளவு குறைச்சலா இருக்கும், ஆனா அவ்வளோ அறிவா இருக்கும் அந்த மாடு. அதுவும் ஓங்கோல்னு ஒரு மாடு இருக்கு. இப்படி இந்த தூண்ல அந்த கட்டை வரைக்கும் இருக்கும். அது மேல ஒரு வரும்பு இருக்கு பாருங்க, அந்த ஒசரத்துக்கு இருக்கும். சாதுவா பிருந்தாவனங்கள்லாம் போனா அவ்வளோ ஒசரம் இருக்கிற மாடு சாதுவா இருக்கும், புஷ்டியா இருக்கு. அந்த மாதிரி மாட்டோட பாலை குடிச்சா அந்த மாதிரியான சாத்வீகமும் வரும், புஷ்டியும் வரும் உடம்புல. இது எப்படி இருக்குன்னு நமக்கே புரியல. அது விடுங்க. பகவான் இப்படி சொல்லிட்டு அந்த மாமி போய் அதை பார்க்கறதே உள்ள வந்து தயிர் பால் வெண்ணெய் எல்லாம் திருடுவான். இவன் திருட திருட பொதுவாகவே என்னன்னா ரொம்ப பேர் நினைப்பான், இது என்னது, இது நல்லவர்களுக்கு மதிப்பே இல்லை, நல்லவர்களுடைய எண்ணங்கள் பலிக்கிறது இல்லை, நல்ல ஆட்சி அமைச்சதுக்கு என்ன பண்ணாலும் முயற்சி பண்ணலன்னா அதுக்கு காரணங்கள் உண்டு. இந்த திருட்டு ஆரம்பிச்ச உடனே கூட்டம் சேர ஆரம்பிச்சிருக்கிறதோடு முதல்ல 2 பேர் பார்த்தான், அப்புறம் 4 பேர் பார்த்தான், அப்புறம் 5 பேர் சேர்ந்தான். இப்படி பழகி பழகி பழகி, ஏன்னா அவனுக்கு வீட்டுல கிடைக்காததெல்லாம் கிருஷ்ணரோட வந்தா கிடைக்கிறது, தயிர் பால் வெண்ணெய் எல்லாம். அதுக்காக அவர்கள்லாம் வர, இவர்கள் பகவான் மட்டும் சாப்பிட்டது இல்லாம இந்த பசங்களோட சேர்த்து சாப்பிட்டு வீட்டுல உள்ள பூனைக்கெல்லாம் கொடுத்து, குரங்குகளுக்கெல்லாம் மர்கான் போக்ஷன்னா குரங்குகளுக்கெல்லாம் கொடுப்பா. சரி, ஒரு பால் உள்ள வீட்டுல பூனை சுத்தும் நியாயம். குரங்கு எங்கேருந்து வந்தது? குரங்கு எங்கேருந்து வரும்? இந்த பாகவதத்துல குறிப்பிட்டு சொல்றார், மர்கான் போக்ஷன் அப்படின்னு. கிருஷ்ணாவதாரத்துக்கு ராமாவதாரத்துக்கு ஒரு சம்பந்தம் உண்டு. ராமரே தான் கிருஷ்ணர், சீதையே தான் ருக்மணி, லட்சுமணனே தான் பலராமர். இது வரிசையா சொல்லிட்டு வரும்போது ராமாவதாரத்துல ராமருக்கு சீதையை தேடுவதற்காக உதவி செய்த குரங்குகளுக்கு பதில் உதவி செய்யல பகவான். நம்ம ஹிந்து மதத்துல என்ன ஒரு சிஸ்டம்னா, கிருதேச்ச பிரதிகர்த்தவ்யா ஏஷ தர்ம சனாதனஹா அப்படின்னு. சனாதனங்கிற வார்த்தை இதுதான், பழமையானதுன்னு அர்த்தம். சனாதனம்னா பழமையான தர்மம்னு அர்த்தம். பழமையானது உலகத்துல வேதம் தான். அது என்ன சொல்றது அப்படின்னா, ஒரு உதவி ஒருத்தர் செஞ்சா பதில் உதவி செய்யணுங்கிறது. நமக்கு ஒருத்தர் உதவி செஞ்சா பதில் உதவி செஞ்சுடணும். அத்தனை குரங்குகள் சீதையை தேடுவதற்கு ராமருக்கு உதவி செஞ்சது. இவர் என்ன செஞ்சார்? ஒண்ணுமே செய்யலையே. எல்லாத்தையும் ஒரு யானை மேல விட்டு ஊரோட விட்டார் பட்டாபிஷேகத்தும் போது. அதெல்லாம் அப்படியே அந்த கடன் மிச்சம் இருக்கு. அதனால பகவான் என்ன பண்ணான், கிருஷ்ணாவதாரத்துல அத்தனை குரங்குகளுக்கும் பார்ட்டி கொடுத்தான். பொறுத்தியார் விட்டு வெண்ணெல் மர்கான் போக்ஷன்னு விபததி சஜேதி நாத்தி பாண்டம் வினத்தி. கோவில் படத்தை அடுத்து தீபாவளி வைக்கிறான் பாருங்க, அது மாதிரி திரவியாலாபே சங்கிருபிதா யாத்யுபக்ரோஷ்யதோகானி. இன்னும் சில வீட்டுல இது மாதிரி கொஞ்ச நாள் ஆன உடனே இது மாதிரி திருட்டு நடக்கிறதுன்னு ஒழிச்சு வச்சிருவான். ஒழிச்சு வச்சா இவருக்கு 3-4 வயசுன்னா அடுத்த குழந்தை பிறந்துடும். எல்லா ராத்திரியுமே எல்லார் வீட்லயுமே ஒரு பழக்கம் அது. அந்த குழந்தை 6 மாச குழந்தை தொட்டில தூங்கும். அவ வேற சவால் வேற உண்மை கிருஷ்ணன்ட்ட, திருட்டு பயல கண்டுபிடி பாப்போம். நான் என்ன பைத்தியம் நினைச்சியா, நீ என்ன அசடு நினைச்சியா? உன்னால கண்டே பிடிக்க முடியாது. நான் எங்க வச்சிருக்கேன்னு உன்னால கண்டே பிடிக்க முடியாது. இப்படி எல்லாம் பேசினா பேசாம இருந்தா கூட அண்ணன் பேசுவார். இது மாதிரி பேசினா கிருஷ்ணாவதாரத்துல தாங்கவே தாங்காது. சவால் விடவே கூடாது பகவான்.
என்ன பண்ணார்னா பசங்களை கூப்பிட்டா வாசல்ல போய் மணியாம் பொறுப்புன்னு ஒரு கல், அப்படி ஒண்ணு தெரியுமா உங்களுக்குலாம் யாருக்காவது? அந்த காலத்துல அம்மா ஆடுவா, குழந்தைகள்லாம் பார்த்துருக்கல, முண்டு முண்டு முண்டா ஒரு கல் இருக்கும், அதுக்கு பேர் மணியாம் பொறுப்புன்னு பேரு. இந்த காயை அப்படி தூக்கி போட்டு இப்படி போட்டு ஆடுவாரு. அதெல்லாமே இப்ப யாருக்குமே தெரியுமான்னு தெரியல, பல்லாங்குழி இதெல்லாமே தெரியுமான்னு தெரியல. அந்த கல்லை 2 கொண்டு வந்து இந்த தூங்குற குழந்தையினுடைய தொடையில வச்சு 2 கல்லுக்கு இடுக்குல தொடைய நல்லா நிரடி விட்டு கிள்ளி விட்டுட்டா அந்த வய 6 மாசத்துல ஆரம்பிச்ச அழுகையே 60 வயசானாலும் நிறுத்தமாட்டான். உபக்ரோஷ தோக்கான். அப்புறம் அவனுக்கு வீட்டு வேலையே செய்ய முடியாது. கை குழந்தை இருந்தா என்ன பிரச்சனைன்னா அது தூக்கத்தை தான் வேலை செய்ய முடியும். வேலை செஞ்ச காலத்துல சொல்றேன் நான். இப்ப கர்ப்பம்னு ஒன்னவே பெட், சாதாரணமாவே அவன் 8 மணிக்கு தான் எழுந்திட்டு போறா. இதுல கர்ப்பம்னு ஒன்னவே பெட் ரெஸ்ட், பெட்டை விட்டு என்னைக்கு எழுந்துட்டா பெட் ரெஸ்ட்டுக்கு, பெட் ரெஸ்ட்னு சொல்லி ஒரு வேலையும் இல்லாம போயிடுறது பத்தியா. அப்படி இல்லாத காலத்துல எல்லாம் பண்ண முடியாது. எல்லா வேலையும் எல்லாரும் தான் செஞ்சாகணும். இதுல ரொம்ப வயத்தறிச்சலான ஒரு விஷயத்த சொல்றேன். 60 வயசுல உள்ளவாளெல்லாம் ரொம்ப தவிப்பேன் நான் பார்த்தா. ஒரு மாமி கிட்ட கேட்டான், இந்த தர்மத்தெல்லாம் நான் என்ன சொல்றேன், எல்லாம் கரெக்டா தான் இருக்கு, எங்க நிலைய சொல்றோம், நாங்க மாமியாருக்கும் பணிவிட செஞ்சோம், மாட்டு பொண்ணுக்கும் பணிவிட செய்கிறோம், எங்க கட்ட இன்னொருத்தருக்கு உண்டான்னு கேட்டா. மாமியாருக்கும் பயந்து தர்மத்துக்கு கட்டுப்பட்டு பணிவிட செஞ்சோம், அது நியாயம். நீங்க தர்மம்னு சொல்ற அது நியாயம். இப்ப மாட்டு பொண்ணுக்கும் அதே நிலையில செய்கிறோம். ஏதாவது காபி கீபி சாப்பாடு இவன் இல்லைன்னா எவ்வளவு பிரச்சனையா இருக்கு குடும்பத்துல. கூட்டு குடும்பம் சதைஞ்சு போயிடும். அல்லது நீங்களே வேலைக்கு போற பொண்ணா வேணும்னு கேட்கிறேன். வேலைக்கு போற பொண்ணா இருந்தா அந்த வேலையை தான் கவனிக்க முடியும். எத்தனையோ விஷயங்கள் இருக்கணும். அந்த லைஃப் ஸ்டைல்னு ஒண்ணு உண்டு. அந்த சிஸ்டத்தை நீ கெடுத்தேன்னா உலகத்துல எந்த மிருகமும் சிஸ்டத்தை மாத்துறது கிடையாது. மனிதன் தான் அதை நாசம் பண்றது. இத்தனை மணிக்கு எழுந்திருக்கணும், இத்தனை மணிக்கு சாப்பிடணும், இத்தனை மணிக்கு படுக்கணும், இந்த வேலை பார்க்கணும் அப்படிங்கிறது ரெகுலரா ஆனாதான் நீங்க ஆன்மீக தேடலை கரெக்ட் பண்ணிக்க முடியும். நீங்க எல்லாம் ஓஞ்சி வர தேவை அடிச்சு போட்ட மாதிரி இருக்கும் உடம்பு. காத்தாலையும் டைம் கிடையாது, ராத்திரியும் டைம் கிடையாதுன்னா கதையில வந்தா தூக்கம் தான் வரும். கேட்கிற விஷயம் மனசுல எப்படி இறங்கும்? ஆரோக்கியமா இருந்தாதான் புத்தி வாங்கிக்கும் மனசுல. குழந்தையை கவனிக்கணுங்கிறதுனால வேலை கட்ட போயிடும், அடுத்த நாள் வந்தா அவளே கொடுத்துருவார். இது மாதிரி இல்ல பகவான் வெண்ணத்து வயிற்பால திருடினான். ஏன் திருடினான் அப்படின்னா, வெண்ணத்தயிர்பால் திருடணுங்கிறதுலாம் கிருஷ்ணாவதாரத்துல நோக்கம் கிடையாது. அப்படி தீட்சிதர்னு ஒருத்தர் சொன்னார், க்ஷீராப்திங்கிற பார்க்கடல்ல படுத்துட்டு இருக்கிற எம்பெருமான் பாலுக்கு அலைவானான்னு கேட்டார். படுத்துட்டு இருக்கிறதே பார்க்கடல். பால் இல்லாதவனா இருந்தா, பார்க்காதவனா இருந்தா பரப்பான். பகவான் அப்படி பண்ண மாட்டானே. அவன் திருடினானேன்னா சோரஸ்ய சௌரியம் ஜெகதி பிரசித்தம். நம்ம ஹிந்து மதத்துல ஒரு சிஸ்டம், பூஜை பண்றது, ஜபம் பண்றது, கர்மா பண்றது, சேவை பண்றது, இதெல்லாம் வச்சுக்க முடியல. இது எதுக்குன்னா ஒன்னோட ஒண்ணு கனெக்ட் ஆன விஷயம். இதை செய்யும் போதே சுந்தரமூர்த்தி நாயனார் சரித்திரத்துல சேக்கிழார் ஒரு விஷயம் சொல்லுவார். சங்கிலி நாச்சியார்னு திருவொற்றியூர்ல இருந்தார். திருவொற்றியூர்ல உள்ள எம்பெருமானுக்கு அவள் செய்யறதே புஷ்ப கைங்கரியம் பண்றார். அவ எப்படி பண்ணினா அப்படின்னா, நார்ல பூவெல்லாம் பிரிச்சுன்னு வந்து காலங்காலத்தால எல்லாத்தையும் அழகா பிரிச்சு வரிசையா எடுத்து வச்சு அழகா ஆறுகால பூஜையும் வகை வகையா பெரிய பாக்கியம். அந்த மாதிரி நம்ம கையால நம்ம தோட்டத்துல அல்லது நம்ம கையால வாங்கின்னு வந்து பூவை ஃப்ரெஷ்ஷா வாங்கின்னு வந்து தொடுத்து பகவானுக்கு கொடுக்கறதுங்கிறது பெரிய பாக்கியம். அது இன்னைக்கு எத்தனையோ பேர். இந்த திருவிழிமலை அப்படின்னு ஒரு ஊர், அங்க அம்பாளுக்கு ஞானாம்பிகான்னு பேரு, நேத்ராப்பணேஸ்வரன்னு பேரு, அம்பாளுக்கு ஞானாம்பிகான்னு பேரு. நீங்க போனா பாருங்க. அந்த ஊர்ல உள்ள ஒரு படையாட்சி வகுப்பை சேர்ந்தவர். அவ அப்பா தாத்தா காலத்திலேருந்து என்ன பழக்கம்னா, இந்த ஞானாம்பிகைக்கு தினம் ஒரு ஞான பழம் நைவேத்தியம் பண்ணணும். ஞான பழம்னா எது?
விளாம்பழம். விளாம்பழம் தான் ஞானப்பழம்ங்கிறது. 365 நாளும் கொண்டு வருகிறது. நான் கேட்பேன், இது ஒரு சீசன் தானே, இன்னைக்கு நீங்க போனா சாயங்காலம் 6:30 மணிக்கு விளாம்பழம் வச்சு நிறுத்தி பண்ணுவாங்க. இது சிஸ்டம் இல்ல, அவர் கொண்டு வந்து கொடுக்கறது அவரோட பழக்கம். உங்களுக்கு எப்படி ஐயா கிடைக்கும்? இது அம்பாலோட குபேந்தன். எங்கேயோ போவேன், கண்ணுல படும், பழம் இருக்கு. இன்னி பிறகு அந்த காரியம் நடக்கிறது. திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமிக்கு நிவேதனம் என்ன தெரியுமோ? நித்தியம் தயிர் சாதம். அது விஷயம் இல்லை, வெடுமாங்காய் நைவேத்தியம். வெடுமாங்காய் தான் நைவேத்தியம். அங்க தயிர் சாதமும் வெடுமாங்காய். அந்த வெடுமாங்காய் கிடைக்காது, யாராவது ரொம்ப ரேரா சொல்லி வச்சாதான் நமக்கு அது பிரசாதமா கிடைக்கும். எப்படின்னு கேட்டேன், இங்க உள்ள மரமே காய்ச்சிட்டு இருக்கு, 360 நாள் காய்க்குங்கிறாங்க. இந்த கோவிலுக்குள்ள மரமே ஸ்தலவருஷமே எங்க மாமரம் தான், 365 நாள் காய்க்கும் அப்படிங்கிறாரு. இந்த ரிலேஷன் காரியம் செய்யும் போது உன்னோட ஒன்ன இந்த காரியம் செய்கிற அந்த பக்திக்காக சொல்றேன். அந்த ஞானம் காத்தாலேருந்து எழுந்து இன்னைக்கு விளாம்பழம் 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 அப்படின்னு தேடினா எதுக்கு விளாம்பழம்? அம்பாள். ஞானாம்பிகைக்கு ஞானப்பழம், ஞானாம்பிகைக்கு ஞானப்பழம்ங்கிறத இவர் அறியாம அந்த நினைவு வந்துடும். அந்த அம்மானை நினைச்சுட்டே தானே அன்னைக்கு முழுக்க சுத்துவார். உட்கார்ந்து ஒரு இடத்துல கண்ணை மூடினு அம்மனை நினைக்க முடியாது. இந்த காரியம் செய்யும் போது நினைக்கிறத அப்ப என்ன ஆகும்னா, காரியம் ஒரு இடத்துல நின்று போயிடும். ஒரு கட்டத்துல நினைவு அப்படியே ஒரு கட்டத்துல உடம்பு அசக்தமாயிடும், ஆனா நினைவு தப்பாது. இதுக்குதான் நம்ம சாஸ்திரங்கள்லாம் கர்மாவை விதிக்கிறது. இன்னும் புரியுற மாதிரி சொல்றேன். ஒரு விஷயத்தை சொன்னா இப்படி முடிச்சு போட்டுக்குவோம். அந்த காலத்துல ஞாபகம் இருக்கு அவங்களுக்குள்ள. இப்ப செல்ல தூக்குறான், செல்லு தொலைஞ்சு போனா அவன் வாழ்க்கையே போச்சு. அதோட எல்லா செல்லுல இருந்ததுங்கிறான். எந்த முட்டாளாவது அதுல போய் எழுதி வச்சுக்கணும். ரொம்ப கோபம் எனக்கு. முதல்ல ஞாபக சக்தியை வளர்த்துக்கணும். எங்க அப்பா 10,000 போன் நம்பரை சொல்லுவார். எந்த ஊர் போனாலும் யாரோட போன் நம்பர் ஏதோ அதை ஒரு நோட்டு சீட் இல்லாம சொல்லுவார். அதை விட விஷயம் இல்லை, அவர் வாழ்நாள்ல யாரோட அவர் பழகினாரோ, அது 5 நிமிஷம் பழகினாலும் சரி, 5 நாள் பழகினாலும் சரி, அவர் பேரையும் சொல்லுவார், அவளோட ஜென்ம நட்சத்திரத்தையும் சொல்லுவார். அப்பா உங்க நட்சத்திரம் இதும்பர். இதெல்லாம் ஒரு அபியாசம், ஒரு பழக்கம். அந்த பழக்கத்துக்கு ஆரம்பம் என்னன்னா அப்படி முடிச்சு போட்டுக்கணும் அப்படிங்கிறது. இந்த படிக்கிற சமயத்துல ஒரு தவறுதல் பண்ண அப்படி தலையில குட்டிக்கோ அப்படிங்கிற மத்தியில நம்ம அது எதுக்கு என்ன குட்டி வைக்கணும்னு இல்லை, அது ஞாபக சக்திக்காக தான். இந்த தப்பு நாம திருப்பி பண்ணக்கூடாது. தவறு சிறுசாயிருக்கையில் திருத்திக்கோ, அபூர்வமான பாட்டு. அதை பாடினவரோட ஒரு குணத்தை சொல்றேன். எல்லாரும் எம்ஜிஆர் எப்படி தெரியும் உங்களுக்குலாம் தெரியாது. எங்களுக்கெல்லாம் அவர் முதலமைச்சராகவும் இல்லை, நடிகராகவும் இல்லை, அவர் ஃப்ரெண்ட் சர்க்கிளுக்குள்ள உள்ளவர். ஆனந்தா பிக்சர்ஸ், வீனஸ் பிக்சர்ஸ், சில படம் எடுக்கிற கம்பெனி, அவர்கள்லாம் எங்க தாத்தாவோட சிஷியர்கள். பீம்சிங் ஆற்றுல தான் எங்க தாத்தாவே தங்குவார். அதுல பழக்கம். அவர்கிட்ட உள்ள உயர்ந்த குணம் என்னன்னா, தவறே பண்ணாம வாழணும்னு நினைப்பார். ஒரு தடவை தவறு பண்ணா 2வது தடவை பண்ணக்கூடாது. அந்த தப்ப 2வது தடவை பண்ணக்கூடாது வாழ்க்கையில். அது மாதிரி வாழணும் அப்படின்னு தெரியாம பண்ணிட்டோம். தப்புன்னாலும் தெரியாம பண்ணலாம், தெரிஞ்சு திருப்பி இன்னொரு தடவை பண்ணுவார்ல. அது மாதிரி ஒரு வாழ்வியல் முறை. அதுக்காக சொல்லவர். இதை முடிச்சு போட்டிருந்தா ஞாபகம் இருக்கும். ஒன்னோட ஒண்ணு ரிலேட்டட். இப்ப கதைக்கு வருவோம். இந்த கோபிகைகள்லாம் யாரு? நேற்றைய தினம் சொன்னேன், தண்டகாரண்யத்துல உள்ள மகரிஷிகள். இவர்கள்லாம் யாரா விரும்பி வந்தார்கள்? ராமனை விரும்பி வந்தார்கள். கிருஷ்ணாவதாரத்துல நீங்கள்லாம் வாங்கோ, உங்களுக்கு நான் அனுகிரகம் பண்றேன்னா வந்தவர்கள் எல்லாரும் கிருஷ்ணனை மறந்துட்டு தயிர் பால் வெண்ணெய் கடையிறது, வெண்ணெய் விற்கிறது. ஒரு காமெடியில சொல்லுவானோ, எதுக்கு வந்தோங்கிறதே மறந்துட்டு முழு சமயக்காரனா போயிட்டான். அது மாதிரி இவர்கள் எதுக்கு வந்தோங்கிறதையே மறந்துட்டோம். தயிர் பால் இதெல்லாம் சில வார்த்தைகள்லாம் மறக்கவே மறக்காது. அதுக்காக சொல்றேன். தயிர் பால்
வெண்ணெய், வியாபாரம், பால், குடும்பம், இதே நினைவு. பகவான் இவர்களை எப்படி தன் பக்கம் மனசை திருப்பறது அப்படிங்கிறத யோசனை பண்ணி இவர்களுக்கு எதுல நினைவு இருக்கோ அதுல போய் கை வச்சான். கை வச்சா எப்ப பார்த்தாலும் அதே ஞாபகம். இத்தனை கிருஷ்ணன் வந்திருக்கணும், வெள்ளையை திருடி இருக்கணும், பாலை திருடி இருக்கணும், செடியை உடைச்சிருக்கணும், இது ஞாபகம் வர நாளடைவுல அந்த தயிர் பால் வெண்ணெயில உள்ள பற்று விட்டு கிருஷ்ணனோட நினைவு விட்டு மிச்சமாச்சு. அடதியல் பவான் கிருஷ்ணா அண்டிகாரணம். கோபிகைகளே பின்னாடி சொல்ற வார்த்தை வாக்கு மூலம் மாதிரி. திருடுயுகாயதே கிருஷ்ணா த்வமபஸ்யதாம் குடில குந்தலம் கிருஷ்ணா ஸ்ரீமுகஞ்சதே ஜடவுதீக்ஷதாம் கிருஷ்ணா பக்ஷ்மகிருத்ரிஷா. கோபிகா கீதம்னு பேரு பாகவதத்துல வருது. அதுல சொல்றார்கள், நீ காத்தால மாடி மேய்க்க கன்று மேய்க்க கிளம்பி போயிடுவார். 8-9 மணிக்கு பகவான் போறான்னா வாசல்ல வந்து விடுவார் எல்லாரும். எதற்காக? கிருஷ்ணன் இன்னைக்கு எப்படி இருக்கான், கிருஷ்ணனை பார்க்கணும், இன்னைக்கு என்ன அலங்காரம் பண்ணிட்டு இருக்கான் பகவான் அப்படின்னு. பகவானுக்கும் அது ரொம்ப பிடிக்கும். அலங்கார பிரியோ விஷ்ணுன்னு கிருஷ்ணாவதாரத்துல வச்சு தீர்த்துட்டான் பகவான். ஒரு ட்ரெஸ் போட்டு ட்ரெஸ் இன்னொரு தடவை போட்டுக்க மாட்டார். அப்படி உண்டா சார்? இன்னைக்கு திருமண பெருமாள் அப்படிதானே, ஒரு தடவை கட்டின. நாமே வீட்டுல அப்படிதான் பண்ணோம். சில பைத்தியம் துணியை கட்டி அதை தோச்சு வச்சு தரித்திரத்துக்கு விடிவே கிடையாது. என்னோட சுவாமி சிவபெருமான் கல்யாண சுந்தரர்னு பேரு. அவருக்கு பட்டு வேஷ்டி தான் கட்டுவேன். ஒரு தடவை கட்டின வேஷ்டி இன்னொரு தடவை கட்டமாட்டேன். அப்படி இருந்தா என்ன ஆகும்னா, நமக்கு வாழ்க்கையை பார்த்து, நான் உங்களுக்காக சொல்லல, வாழ்க்கை அனுபவத்தை சொல்ற. எந்த வேஷ்டியை கட்டிக்கிறதுனே புரியாது. நான் காசு கொடுத்து வாங்குறத காட்டிலும் அன்பர்கள் வச்சு கொடுக்குற வேஷ்டியே மிகுதியா, எல்லாம் காஸ்ட்லியான வேஷ்டி. நான் வேண்டாம்னு நினைச்சாலே அது விடாது. என்ன கர்மா? நாம பகவானுக்கு செய்ய அது இந்த பக்கமா திரும்புற. நாம அப்படி விரும்பி செய்யல. அதுக்காக தான் மாலை போடுறதோ, பூ போடுறதோ, பால் நைவேத்தியம் பண்றதோ, அபிஷேகங்கள்ல திரவியங்கள் பண்றதோ, அலங்காரங்கள் பண்றதோ, சந்தனமோ, உன் வாழ்க்கையில எதெல்லாம் நீ சுகம்னு நினைக்கிறையோ அதெல்லாம் தெய்வத்துக்கு பண்ணுன்னு சாஸ்திரம் சொல்றது. பிம்ப பிரதிபிம்ப நியாயம்னு பேரு. கண்ணாடியில தெரியற உருவம் அழகா இருக்கணும்னா பொட்டை எங்க வைக்கணும்? கண்ணாடியில பின்னாடி வைக்கணுமா இல்ல நம்ம நெத்தில வச்சுக்கணுமா? நமக்கு அலங்காரம் பண்ணிட்டா கண்ணாடியில தெரியற உருவம் அழகா தெரியும். நமக்கு பிம்பம்னு பேரு, கண்ணாடியில உள்ளதுக்கு பிரதிபிம்பம்னு பேரு. அது மாதிரி பகவான் பிம்பம், நாமெல்லாம் பிரதிபிம்பம். சில பேர் கேட்பான், தெய்வம் கோவில்ல உள்ள சாமி உங்ககிட்ட பட்டு கேட்டுதா, வேஷ்டி கேட்டுதா, உங்ககிட்ட மாலை கேட்டுதா, உங்ககிட்ட சந்தனம் கேட்டுதான்னு. அந்த அடிமுட்டாள்களுக்கு ஒரு பதில் சொல்றேன். பிறந்த 10 நாள் குழந்தைக்கு இடுப்புல சங்கிலி போட்டு, வளைஞ்சாம் போட்டு, வளையல் போட்டு, காப்பு போட்டு, மோதிரம் போட்டியே, அதெல்லாம் உங்ககிட்ட கேட்டுதா? அது 10 நாள் குழந்தை உங்ககிட்ட அதெல்லாம் கேட்டுதா? இல்ல ட்ரெஸ் விதவிதமா போடுறையே, அது நடக்கவே ஆரம்பிக்கல. 10 வகையான செருப்பு, காசை கரியாக்குறதுக்கு. அது நடந்து கிடந்து காசை ஒழிச்சாலாவது சரிங்களா? அது நடக்கவே இல்லை. விதவிதமா ஷூ, அதை மாட்டிட்டு குள்ளாக இல்லை. இதெல்லாம் முட்டை கேட்டுதா? இன்னும் சொல்ல போனா அதுக்கெல்லாம் ஹிம்சை. ஒரு தடவை சட்டையை போட்டு கழட்டி பார்த்துக்கூட அதுக்கு ஒரு பிரசவம் மாதிரி தவிக்கும், கத்தும். ஏன் செய்யறோம்? என்னோட குழந்தை, என்னானை என்னப்பன் என்பாக்கு இன்னமுதை அண்ணாமலையானை பாடுது நம்மானாய். மணிவாசக பெருமான் சொல்றார், யாருக்கு பகவான் நெருங்கி வருவான்? என்னானை என்னப்பன் என்பாக்கு இன்னமுதை. இவன் என் சுவாமி, என்னப்பன், என் பகவான் அப்படிங்கிற உணர்வு உள்ளவர்களுக்கு அந்த எண்ணம் தான் முக்கிய விஷயம். இங்க பகவான் வாசல்ல வரத்தே பார்ப்பார்கள். மாடி மேய்க்க போற சமயத்துல போனதுக்கு அப்புறம் நீ போயிடுவாய். சாயங்காலம் 5:30 மணிக்கு தான் திரும்பி கன்றுகளை ஓட்டின்னு வருவாய்.
உன்னை பார்க்காத அந்த நிமிஷங்கள் எங்களுக்கு எப்படி தெரியுமா இருக்கும்? திருட்டிர்யுகாயதே கிருஷ்ணா துவமபஷ்யதாம். திருட்டிஹி அப்படின்னா ஒரு செகண்ட மூணா பிரிச்சா வர காலம் அது. இதெல்லாம் இருக்கு நம்ம சாஸ்திரத்துல. ஒரு செகண்ட மூணா பிரிக்கணும். அதுல ஒரு பகுதிக்கு திருட்டின்னு பேரு. அது யுகாயத்தே, ஒரு யுகம், கிருதயுகம், திரேதாயுகம், தாபர யுகம்னு சொல்றோமோ அது மாதிரி இருக்கும் எங்களுக்கு. உன்னை பார்க்காதனால சாயங்காலம் 5:30 மணிக்கு நீ திரும்பி வருவாய். எப்படி இருக்கும்? காத்தால பண்ண அலங்காரத்துக்கு நேர்மாறா. குட்டில குந்தலம் கிருஷ்ணா ஸ்ரீமுகஞ்சதே. யானையை குளிப்பாட்ட உடனே மண்ணெண்ணி கொடுக்குற மாதிரி சில குழந்தைகளுக்கு ட்ரெஸ் பண்ணி விட்டா 1/2 மணி நேரத்துக்குள்ள எல்லாம் எங்க போச்சுன்னு தெரியாது. பின்னி விட்டதால கலைஞ்சு கிடக்கும், வச்ச பூவை காணும், போட்ட ட்ரெஸ் அங்கேயோ அவுத்து போட்டு வந்திருப்பான். சில குழந்தைகள் சிலதெல்லாம் கொலுல வச்ச பொம்மை மாதிரி அப்படியே இருக்கும் அசையாம. அது குழந்தை லட்சணமே இல்லை. நான் சொல்றதுதான் குழந்தை லட்சணம்ங்கிறது. எல்லாம் கலைஞ்சு நீ வரும்போது அந்த ட்ரெஸ்ஸை பார்க்க அப்ப எப்படி இருக்கும்னா ஸ்ரீமுகஞ்சதே ஜட உதீக்ஷதாம். ரொம்ப அழகான பாகவதங்கள்லாம் வருஷக்கணக்கில் கேட்கணும். ஒரு நொடிய ஒரு செகண்ட் பை 3 அப்படின்னு சொன்னேன்னா, இல்ல 1/3 அது எப்படி எனக்கு, நான் ஸ்கூல் போகிறதுனால அந்த கணக்கு தெரியாது எனக்கு. ஒரு 3ஆ பிரிச்சது ஒரு த்ருட்டின்னு சொன்னேன். சாயங்காலம் உன்னை பார்க்கும் பொழுது இந்த இமை அசையறது பாருங்க. இப்படி கண்ணை மூடிக்கிறோமோனோ அப்ப இந்த கோபிகைகள் சொல்றா, உன்னை பார்த்துட்டே இருக்கிறதே இந்த இமை மறைக்கிறதே. இமையை முட்டாள் பிரம்மா ஏன் படைச்சார்? ஜட உதீக்ஷதாம். எதுக்கு படிக்கணும் எமைய? தேவதைகளுக்கெல்லாம் எமையே கிடையாது. அது மாதிரி நாம உதிச்சுக்கொள்ளாமே அப்படின்னு தோன்றதாம். இது மாதிரி எல்லாம் பகவான் அந்த நினைவை கொடுத்து அனுகிரகம் பண்ணினார். அங்கேருந்து பகவான் பிருந்தாவனம்ங்கிற இடத்துக்கு ஷிஃப்ட் ஆறார். பிருந்தாவனம் தான் இந்த லீலைகள் தான் நடக்கிறது. 10.5 வயசுல பகவான அடையாளம் தெரிஞ்சு கம்சன் அக்ரூரன்னு ஒரு அனுப்ப பகவான் கம்சனை வதம் பண்ணி தன் தாய் தந்தையர்களை விடுவிச்சு பகவானுக்கு உபநயனம் நடந்து பூனல் போட்டு கவனிச்சு கேட்கணும். இதெல்லாம் இருக்கு. இன்னைக்கு ஐயர்மார்கள் தான் பூனலை போட்டு நம்ம ஒரு நிகழ்வு நடந்தது தமிழ்நாட்டில். எல்லாருக்கும், தமிழர்கள் எல்லாருக்குமே பூனல் அடையாளம் உண்டு. அது இன்னும் போட்டு இருக்கிறது ஐயர்னு நீங்க நினைச்சுட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்ச கழட்டி வச்ச ஐயர் தான் ஜாஸ்தி. எங்களை மாதிரி யாராவது ஒருத்தர் போட்டு இருக்கோமே தவிர அந்த பூனல் கிருஷ்ணாவதாரத்துல பகவானுக்கு போட்டார்கள். இவர் அவந்திகான்னு ஒரு நகரம், இன்னைக்கு உஜ்ஜைன்னு சொல்றோமோ அந்த ஊருக்கு அவந்திகான்னு பேரு. புராண ரீதியா அந்த புராண ரீதியா உள்ள பெயர்கள்லாம் சிலதை மாற்றி நம்ம பழையபடி கொண்டு வரணும். ஏன் அப்படின்னா அதுதான் நம்மளோட கலாச்சாரம். நம்ம ஊருக்கு திருச்சிராப்பள்ளி அப்படிங்கிற பேரை மாத்தினா நல்லா இருக்குமா? மாத்தலாமா? கொஞ்சம் யோசனை பண்ணும். முழுஷா சொல்லணும். திருச்சிராப்பள்ளி அப்படின்னு சொல்லணும், திருவெரும்பூர் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா அதெல்லாம் அடையாளங்கள், லட்சக்கணக்கான வருஷமா உள்ள அடையாளங்கள். 7 மோட்சபுரியில அது ஒரு ஊர். இந்த உஜ்ஜயினிகள் அயோத்தியா, மதுரா, மாயா, காஷி, காஞ்சி, அவந்திகா, புரி, துவாரவதி செய்வ சப்தையித்தே மோட்சதாயகாக அப்படின்னு ஸ்காந்த புராணம் சொல்றது. இந்த 7 ஊர்ல போய் நாம வசிச்சாலே மோட்சம். அயோத்தியா, மதுரா, மாயா, மாயானா ஹரித்வார், காஷி, காஞ்சி நம்ம காஞ்சிபுரம், அவந்திகா இப்ப நான் சொன்னேன் உஜ்ஜை, துவாரகா, இந்த 7 ஊர் மோட்சபுரின்னு பேர். சப்த மோட்சபுரி ஸ்தலம்னு பேர் புராணங்கள். அந்த ஊர்ல பகவான் சாந்தீபினின்னு ஒரு ஆச்சாரியர், அவர்கிட்ட 64 நாள்ல 64 கலைகளை பகவான் படிச்சார். இவர் படிச்சாருங்கிறத காட்டிலும் அவர் சொல்லி கொடுத்ததுதான் ஆச்சரியம்.
அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி உள்ள குரு அவர். ரொம்ப பேர் நினைச்சுட்டு இருக்கோம் நாம 2 பேருக்கும் வேணும் அது. இப்ப ஐஐடியில படிச்சுட்டு வந்தா பெரிய புத்திசாலின்னு நீங்க எல்லாரும் சொல்றோம், புரியுற மாதிரி சொல்றேன். ஐஐடியில படிச்சதுனால புத்திசாலியா, இல்ல புத்திசாலியா இருக்கிறதுனால ஐஐடியில சீட்டு கிடைச்சதா? எல்லாருக்கும் கிடைக்குமா ஐஐடியில சீட்டு? புத்திசாலியா இருந்தா தான் கிடைக்கும். அப்ப புத்தி இன்னும் விருத்தி ஆகும்னு தான் அர்த்தமே தவிர, அது மாதிரி இவரும் படிச்சிருக்கார், அவரும் சொல்லி கொடுத்தார். குருதட்சிணை கொடுக்கணும். நம்ம தேசத்துல எஜுகேஷன் தானம், படிப்புங்கிறதுக்கு செலவு கிடையாது. படிப்பு சொல்லி கொடுக்கறதுக்கு ஃபீஸ் வாங்கக்கூடாது. 2 தானமா தான் பண்ணணும். சாப்பாடு, படிப்பு. அன்னதானம், வித்யா தானம். இது நம்ம சாஸ்திரம். இதை 2ஐயும் வியாபாரம் பண்ணினா மகாபாவம்னு சொல்றது. சாப்பாட்டை வியாபாரம் பண்ணினாலும் மகாபாவம், பெரிய பாவம். படிப்பை வியாபாரம் பண்ணினாலும் பெரிய பாவம்ங்கிறது. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிசினஸ் இது 2 தான். எது பாவம்னு சொல்லியிருக்கோ அதுதான் நஷ்டமே வராத பிசினஸ். ஒரு கரண்டி மாவுக்கு எத்தனை ரூபாய் விலை? படிப்பு எல்கேஜிக்கே எனக்கு அதெல்லாம் பார்த்தா கொத்து அரையணும் போல இருக்கும். எல்கேஜிக்கு வாசல்ல சேர்த்துட்டு அந்த வேலையில ஏற்றி வர்ற தேவை இந்த அம்மா டாட்டா காமிக்கிறது அந்த பிள்ளைக்கு வேணுமோ கலெக்டர் ஆபீஸ் போற மாதிரி நினைப்பேன். அந்த மாதிரி இந்த ஒழிச்ச காசுக்கு கூட போட வர மாட்டேங்கிறது அவனுக்கு. இந்த உட்காந்து வச்சு நம்ம வீட்டுல சொல்லி கொடுத்தாலே சொல்லி கொடுக்கலாம். காசோட அருமை தெரியலன்னா நம்மளை ஏமாத்துறதுக்கு நாய்கள் புடுங்கிறதுனா நாமும் போய் செலவிக்கலாமா? அதுல காசை யாராவது இப்படி கண்டபடி செலவழிப்பார்களா? குழந்தை இதெல்லாம் ஃப்ரீயா சொல்லி கொடுக்க முடியுமானால் சொல்லி கொடுக்குறேன்னா அவனை உள்ள விட மாட்டோம். நாம ஃப்ரீயா சொல்லி கொடுக்குறேன்னு யாராவதுன்னு சொன்னான்னு வச்சுக்கோங்களேன், அவன் இதுக்கு இந்த அனுமதியே கிடையாது. குவாலிட்டியான ஏன்னா இதெல்லாம் பிசினஸா நடக்கிறத எப்படி நம்ம அனுமதிக்க முடியும்? சாஸ்திரம் அப்படி சொல்லி கொடுக்கணுங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்ன சொல்றதுன்னா, ஆச்சாரியாய பிரியம் தனமாகிய பிரஜா தந்தும் படிப்பெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் உனக்கு சக்தி வந்ததுக்கு அப்புறம் குருதட்சிணைன்னு ஏதாவது கொடு அப்படின்னு ஒண்ணு பகவான் கேட்கிறான் ஆச்சாரியனை பார்த்து. உங்களுக்கு நான் குருதட்சிணை கொடுக்கணும், என்ன கொடுக்கணும்னு கேட்டான். ஏன்னா அந்த பிரியம் ஆச்சாரியாய பிரியம் தனமாகிய, நம்ம குருவுக்கு என்ன பிடிக்குமோ அதை செய்யணும்னு இருக்கு. என்ன வேணும்னா அதுக்கு அவர் சொன்னார், நீ படிச்சதே எனக்கு பெருமை இல்லையான்னு. இது தட்சிணை வேற தனியா கொடுக்கணுமா எனக்கு? நீ படிச்சதே பெருமை. ஏன் நீ ஸ்ரீயப்பதி வைகுண்ட வாசின்னு எனக்கு தெரியாதான்னு கேட்டான். உன்னை பகவான் எனக்கு தெரியும்னா. அந்த அந்த வாத்தியாராத்து மாமிக்கு இத்தனை நாளா அது தெரியாது. அவ அதை கேட்டுருந்தவ என்ன பண்ணினா, வாங்கோன்னா வந்தார். என்ன சொல்றேன்னா, பகவான் அவர்னா இதனால சொல்லவே இல்லையே நீங்க என்ன. இப்ப என்ன தெரிஞ்சு நான் என்ன பண்ண போறேன்னா, 12 வருஷம் முன்னாடி பிரபாச தீர்த்தம்னு ஒரு இடத்துல நான் குளிக்க போகும்போது என் குழந்தைய முதல்ல இழுத்துன்னு போயிட்டு அந்த குழந்தை எனக்கு வேணும். பைத்தியம். 12 வருஷம் முன்னாடி குழந்தை போச்சுன்னா அதை போய் கேட்பார்களா அப்படின்னு சொல்ல, அதுக்குள்ள பகவான் நமஸ்காரம் பண்ணி மாமி என்ன சொல்றா மாமான்னா, இதெல்லாம் நம்ம தேசத்துல உள்ள உறவு. மாமா மாமி அத்தை இந்த மாதிரி சொல்லிதான் நம்ம பழகிறதே. அதையும் வச்சான் வேட்டு மாமுங்கிறான் புறவங்கிறான் ஆங்கிறான் ஊங்குறான். என்ன வார்த்தைன்னே புரியல. முழுசா சொல்ல வேண்டாம், அறையணும் குழந்தைகளை நாமளே அதுக்காக அனுமதிக்கவே கூடாது. இவளே சொல்றா மம்மின்னு கூப்பிடு அம்மின்னு கூப்பிடு குழந்தைன்னு கூப்பிடுன்னு இவளே சொல்றாளே தவிர அது அம்மான்னு சொல்றதுக்கு அது தயாரா இருக்கு, அதுக்கு விட மாட்டேங்கிறான். இந்த மொழி கலாச்சாரம் அழிஞ்சா அந்த இனமே அழிஞ்சு போயிடுது. அது முதல்ல எல்லா இப்ப யாரோ ஒருத்தர் சொல்லிட்டு இருக்கான் பிரச்சாரத்துல, அவன் பண்ற தப்புகள்ல இது ஒரு நல்லது பண்றான் நான் கவனிக்கிறேன். மொழி கலாச்சாரம் ஒரு இனத்தோட அடையாளம், அதை சிதைக்கவே கூடாது. அதுலயும் பழமையான உலகத்துல மிகவும் பழமையான மொழி தமிழ்ங்கிறது. அந்த தமிழை நாம் சிதைக்கலாமா? கூடிய மட்டும் அதை முழுமையாக பேசுறதுக்கு தான் நாம முயற்சி பண்ணணும். என்ன சொல்றா மாமி எங்க பார்த்தேன்னா குஜராத்ல பார்த்தேன். குஜராத்ல மாமின்னு தான் கூப்பிடுவாங்க. ஹிந்தி கிடையாதுங்க, குஜராத்தி மொழியில மாமின்னு தான் கூப்பிடலாம்.
இப்ப போறது துவாரகையில சத்தாமன்றதை கவனிச்சேன். தமிழோட வீச்சு எந்த அளவுங்கிறதுக்காக சொல்ல வரேன், எவ்வளவு உயர்ந்த மொழிங்கிறது. அது குழந்தை வேணும்னு கவலைப்படாதீங்கன்னா எங்க போச்சுன்னா பிரபாச தீர்த்தத்துல என்ன, பிரபாச தீர்த்தம் போனா தீர்த்தராஜா சொன்னான், நான் வந்து சமுத்திரத்துல சேர்த்துருவேன், நதிகள்லாம் சமுத்திரத்துல தான். அங்க இருக்கா பாருங்கன்னா அங்க போய் பார்த்தா சமுத்திரராஜன் சொன்னா உள்ள பஞ்சஜனன்னு ஒரு அசுரன் இருக்கான், அவன்தான் முதல்ல வேஷம் போட்டுட்டு அவன் தான் அதை சாப்பிட்டுப்பான்னு நான் நினைக்கிறேன். அது உண்மை இல்லை. இந்த சமுத்திரராஜனுக்கு ஒரு ப்ராப்ளம், இந்த பஞ்சஜனை வந்து ஆக்குபை பண்ணிட்டு அதை காலி பண்ண மாட்டேங்கிறான். இந்த வீடு வாடகைக்கு விட்டு அவன் காலி பண்ண மாட்டேன்னா யாரு காலி பண்ண வைப்பானோ அவன்கிட்ட விட்டு வச்சுட்டு போடுவோமோ நாம. அது அது மாதிரி இவன் என்ன பண்ணார், இவரை காமிச்சு விட்டுட்டான். இந்த பஞ்சஜன பகவானை கொண்டு போய் பஞ்சஜனனோட சேர்த்து விட்டுட்டான். பகவான் அவனை வதம் பண்ணி அவன்கிட்ட பாஞ்சஜன்யங்கிற சங்கு, வலம்புரி சங்கு இருந்தது. அதை எடுத்துட்டு சில ஃபைல்கள்லாம் அங்கங்க தேடினா இருக்காது, ஹெட் ஆபீஸ் போனா கிடைக்கும்னு ஒரு காலத்துல உண்டு. இப்ப கொளுத்துடுறான் அவனே. அது மாதிரி இல்லாம இங்க எங்க தேட வேண்டாம், நேர யமலோகம் போயிட்டாரு. யமலோகத்துக்கு போனா யமதர்மராஜன் வீட்டு வாசல்ல நின்று சங்கு ஊதுறார் பகவான். தூக்கிவாரி போட்டது யமனுக்கு. நான் போனா ஒரு இடத்துக்கு போனாதான் சங்கு ஊதுவான், என் வீட்டு வாசலையே வந்து எவன்டா சங்கு ஊதுறேன். நான் ஒரு இடத்துக்கு போனாதான் அங்க சங்கு ஊதுவார்கள். போய் பார்த்தா இந்த ஈரோடுல இருந்து ஒரு செட்டியார் வந்திருந்தார், ரொம்ப பக்தர். சிரிப்பா ஒரு கதை சொன்னார். செட்டிநாட்டுல ஒரு பழக்கம், எல்லாத்துக்கும் சங்கு ஊதுறது. நல்லதுக்கு சங்கு ஊதுவா, கெட்டதுக்கு சங்கு. நம்ம பக்கத்தையும் உண்டு, கோவில் எல்லாம் ஊதுறது. ஒரு பெண்ணு பெரியவளானவுடனே அம்மாவை ஊர்ல இருந்து அழிச்சுன்னு வந்தா, காரைக்குடியிலேருந்து. அன்னைக்குதான் மஞ்சள் நீராட்டு விழாங்கிறது. அன்னைக்கு காத்தால முதனா சாயங்காலம் வந்த அம்மா காத்தால சங்கு எடுத்து ஊதிருக்கா. தெருவில் உள்ளவா எல்லாரும் வந்துட்டா. நேற்றுக்கு தானே கிழவி வந்தா, அதுக்குள்ள சங்கு ஊதுறாளே, என்ன ஆச்சோ தெரியலையே கிழவிக்குன்னு சொல்லி எல்லாரும் வீட்டுக்கு கூட்டிட்டா. இது மாதிரி கண்ட்ரோல்ஸ்னா கூப்பிடாம வரணும். தெருவில் உள்ளவர்கள் எல்லாரும் வந்துட்டார்கள். சாயங்காலம் தானே ஃபங்க்ஷன், காத்தாலேயே வந்திருக்காரு. இல்ல சங்கு ஊதினது உங்க வீட்டுலன்னா. அப்புறம் தான் அவர் விளக்கறதுக்குள்ள போரும் ஆயிட்டான் அவரு. இல்ல எங்களுக்கு நல்லதுக்கும் நாங்க சங்கு ஊதுவோம், அதனால ஊதினது. பகவான் ஊதின உடனே யமதர்மராஜன் வந்தா. அவன்கிட்ட கேட்டா அதெல்லாம் ஓல்டு ஃபைல், நான் எங்க போச்சுன்னு தெரியாது, அது என்ன ஜனனம் ஆயிருக்கோ தெரியலன்னு பகவானே அது மாதிரி ஒரு குழந்தைய சிருஷ்டி பண்ணி கொண்டு வந்து கொடுக்குறார். இப்படி ஒரு சரித்திரம். அப்புறம் துவாரகைங்கிற நகர நிர்மாணம் பண்ணி பலராம சுவாமிக்கு கல்யாணம் ஆகி பகவானுக்கு கல்யாணம் பண்ணணுங்கிறது நாக்பூர்னு இன்றைய தினம் சொல்றோமோ, அதற்கு விதர்பான்னு பெயர். ஒரு காலத்துல அந்த தேசத்துல, அந்த நாட்டின் ஹெட் குவார்டர் தான் நாக்பூர். அந்த தேசத்து ராஜாவான பீஷ்மகனுடைய பெண்ணான ருக்மிணின்னு பேர் அவளுக்கு. 5 ஆண்மகன்கள் அந்த ராஜாவுக்கு, 6ஆவதா பெண் குழந்தை. இப்படி கலந்துதான் குழந்தைகளை பெற்றுக்கணும். நம்ம ஹிந்து மதத்துல அப்படிதான் சம்பிரதாயம். ஆண் பெண்ணெல்லாம் சகஜமா 2 புள்ள 2 பொண்ணு, 3 புள்ள 3 பொண்ணு, 5 புள்ள 8 பொண்ணு இப்படிலாம் பிறக்கும். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாவே எடுத்துக்க மாட்டாரு. கலந்துதான் நம்ம குடும்ப. இதை யார் கலப்பி விட்டா, எப்ப இந்த வரதட்சணை வந்தது? சாஸ்திரங்கள் எடுத்து பார்த்தா அப்படி கிடையாது. இது ஒரு விதமா வதூதட்சிணைன்னு இருக்கு, பொண்ணை பணம் கொடுத்து வாங்கணும்னு இருக்கு. சில இடங்கள்ல பிள்ளைக்கு பணம் கொடுக்கணும்லாம் கிடையாது. அந்த கொடுமையெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் பொண்ணு வந்தியா அப்படின்னு ஒரு காலத்துல எல்லாம் வாயை குழந்து கஷ்டப்பட்டு அதெல்லாம் போயிடுச்சு. காலங்கள்லாம் மாறி போயிடுச்சு. பொண்ணை பெற்றவா தான் பாக்கிசாலி. பிள்ளைய பெற்றவா நவத்வாரதி புத்துன்னு பேசாம இருக்கணும். ஏதாவது சொன்னா அப்புறம் கட்பட் ஜஹிதா, வாழ்ந்தா போகணும்னு இருக்கு நமக்கு. ஒரு காலத்துல கல்யாணம் ஆனா போகணுங்கிற கவலைப்பட்டதோட இல்லாம அதோட அந்த கவலை முடிஞ்சு போயிடுச்சு. சார் குழந்தைகளை கல்யாணம் பண்ணி அப்படின்னு சொன்ன காலம் போய், சார் பொழுது முடிஞ்சா சண்டை பஞ்சாயத்துக்கு தான் டைம் சரியா இருக்கு எனக்கு, இவ சேர்ந்து வாழணும், அதுக்கு நீங்க வழி ஏதாவது மந்திரம் இருந்தா சொல்லுங்கிறான். ஆனா இது மாதிரி ஒரு சுமையா கொண்டு விட்டது. கல்யாணம் உள்பட சொல்லுவேனா, வீட்டுல கல்யாணம் நடக்கும், வாசல்ல பந்தலை போட்டு, தெருவில உள்ள வீட்லயே எல்லாரையும் தங்க வச்சு, மாட்டுக்கொட்டாயில பந்தலை போட்டு சமைச்சு, தரையில இலை போட்டு, ஒரு செலவுகள் பெருசாவே இருக்காது.
சுமையா இருக்காது. இப்ப நாம எதெல்லாம் வந்து ஒரு உற்சவமா சந்தோஷத்துக்காக கொண்டாடுறோமோ அது அத்தனையும் சுமையா போயிடுது நமக்கு. அது மாதிரிலாம் சுமைகளே இருக்காது. அப்படிதான் நம்ம தேசத்தோட பழக்கமே. அம்மா போட்டுன்ற நகையே கட்டி போடுவா பொண்ணு. ஒரு பரம்பரையா வரும் சிலதெல்லாம். பெண் ஆண் ரெண்டும் கலந்துதான் பிறக்கணும். அதுக்குதான் பாணி கிரகணமே. இந்த ஹிந்து தர்மத்துல ஹிந்து மதத்துல கல்யாணம்ங்கிறத எப்ப கோர்ட் அங்கீகாரம் பண்ணுன்னு தெரியுமா உங்களுக்கு யாருக்காவது? உங்களுக்கு கல்யாணம் ஆச்சுங்கிறது எப்ப கன்ஃபார்ம் ஆகும்னா பாணி கிரகணம் சப்தபதியும் பண்ணினாதான் கல்யாணம் ஆச்சு. ஹிந்து லாவில் இன்னைக்கு உள்ள சட்டம் அது. கை பிடிக்கணும், 7 அடி எடுத்து வலம் வரணும். இந்த தாலி கட்டுறது பிரதானம் கிடையாது. பாணி கிரகணம்னு இப்படி. இந்த பாணி கிரகணம் எப்படி பண்ணணும்னா பெண்ணோட கை இப்படி இருக்கணும், பையனோட கை இப்படி கட்டவரல் மேல கட்டவரல் பட்டு இப்படி பிடிக்கணும். தட்சிணேன பாணினா அந்த தட்சிணேன மத்தியமையா சாங்குல்யா ஹஸ்தம் சங்கிருக்கிய இப்படி பிடிச்சாதான். இதுல ஒரு ரகசியம் இருக்கு, என்ன தெரியுமோ? இப்படி பிடிச்சா பெண்ணும் புள்ளையும் கலந்து போறோம். எதிகாமயேத ஸ்திரீரேவ ஜனயேயமித்யங்குலீரேவ கிருஹீயாதி எதிகாமயேத பும்சயேவ ஜனயேயமித்யங்குஷ்டமேவா சோபீவாங்குஷ்டமபீவ நோமானி கிருஹாதி. அந்த கல்யாணம் பண்ணி வைக்கிறவர் சொல்லாமலேயோ அல்லது பண்றவர்கள் பண்ண தவறாலேயோ இப்படி கட்டவரலை மட்டும் பிடிச்சா, இல்லை இந்த விரலை மட்டும் பிடிச்சா என்ன ஆகும்னா, இந்த விரலை மட்டும் முடிச்சா எதிகாமயேத ஸ்திரீரே ரஜனயேயமித்யங்குலீரேவ பொண்ணு பொண்ணாவே பிறக்கும், புள்ள பிறக்காது. எதிகாமயேத பும்சயே ரஜனயேயமித்யங்குஷ்டமேவா கட்டவரலை மட்டும் முடிச்சா புள்ள குழந்தை மட்டும்தான் பிறக்கும். அது என்ன சார்னா இந்த விரல்லையே அந்த சக்தி. அங்குஷ்டாபியா நமஹ தர்ஜனி மத்தியமா அனாமிகா அப்படின்னு. இது ஆண் தன்மை உள்ள விரல், இதனாலும் பெண் தன்மை உள்ள விரல். அப்ப பிடிக்கும் போது இப்படிதான் பிடிக்கணும். இப்ப எப்படி தெரியுமா பிடிக்கிறான்? ஆரம்பமே இப்படி பிடிக்கிறான், ஒருத்தர இழுத்துன்னு சண்டை போடுற மாதிரி. இது ஒரு பிரச்சனை. இதை விட இன்னொன்னு சொல்றேன். 10 நாள் கதை சொல்லியிருக்கேன், தசாவதாரம்னு. நான் சொன்னதுல எது ஞாபகம் இருக்கோ இல்லையோ இந்த விரலை பிடிக்கிற விஷயம் மறக்கவே இருக்காது ஜனங்களுக்கு. பகவத் குணம் ஞாபகம் இருக்கணும். பெண்ணு நம்ம ரிஷிகள் ஏன் அப்படி சொன்னார்கள்னா, பெண் ஆண் கலந்துதான் பிறக்கணும். எல்லாருமே ஒரு காலத்துல ஆம்பளை பொண்ணையை பெற்றிருந்தா கல்யாணம் எப்படி நடக்கும்? எல்லாரும் மிலிட்டரியில போய் சேரலாம். இப்பயே கல்யாணத்துக்கு சமமா இருக்கிறதே கல்யாணத்துக்கு பிரச்சனையா இருக்கு. விரும்பி பெற்றுக்கிறான் பெண்ணை. அந்த பெண்ணுக்கு காலமரத்தை கிருஷ்ணனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைக்க, அந்த பெண்ணோட அண்ணாவான ருக்மிணி இல்ல சிசுபாலனுக்கு பண்ணணும்னு சொல்ல, இந்த ருக்மிணிக்கு கிருஷ்ணனை தான் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற எண்ணம். ஏன்னா எல்லாரும் வந்து சொல்லி மனசுல அது மாதிரி வச்சிருக்கா. அதனால ஒரு தெரிஞ்ச ஒரு பிராமணர்கிட்ட தன் எண்ணத்தை பகவானுக்கு சொல்லி அனுப்ப 7 ஸ்லோகம் ருக்மிணி சந்தேசம்னு பேர். அந்த ருக்மிணி கல்யாணத்துக்கு முத நாள் வந்து நம்ம தேசத்துல உள்ள பொதுவான பழக்கம், நீங்க அதெல்லாம் மாத்தணும் போனாங்க, அம்பாளை தரிசனம் பண்ணணும், பார்வதியை தரிசனம் பண்ணணும். கல்யாணத்துக்கு முத நாள் பார்வதியை பூஜை பண்ணணும். கௌரி பூஜைன்னு பேர் அது. ஏன்னா தாம்பத்தியார்த்த உமாம் சதி அப்படின்னு இன்னென்னத்துக்காக இன்னென்ன தெய்வத்தை வழிபடணும்னு சொல்லும் போது, நல்ல கணவன் நல்ல மனைவி அவர்களுக்குள்ள ஒற்றுமை வரணும்னா யாரை வழிபடணும்னா பார்வதியை தான் பூஜை பண்ணணும். இந்த மகாலட்சுமியே பார்வதியை பூஜை பண்றான். நமஸ்தே துவாம்பிகே பீஷ்ணம் ஸ்வசந்தான யுதாம் சிவாம்னு. அந்த கோவிலுக்கு வர வழியில பகவான் எல்லாரோடையும் வந்து நிற்க, கிருஷ்ணனை பார்த்துட்டு ருக்மிணி வர, பகவான் தேர்ல வச்சிருந்து துவாரகைக்கு வந்து கர்காச்சாரியாளுங்கிற மகான் ஐஷ்ணு வந்து ருக்மிணியோட அப்பா அம்மாவையும் ஐஷ்ணு வந்து முறையா கல்யாணம் தூக்கின்னு வந்துதான் கல்யாணம் நினைச்சிடக்கூடாது. முறைப்படி பகவான் ஜபஹோமங்கள்லாம் பண்ணி பகவானே பீஷ்மக சுதாம் ஏவம் நிர்ஜித்ய பூமி பாணி புரமாணீய விதிவதி உபயேமே குருத்வா நிலமேகனீபாகாரம் பாலார்க்க சமான சேலம்
நிலம்பரானூஜம் கோபபாலகம் நீலாலகாந்தம் ஆலோகயே ருக்மிணி கல்யாண கோபாலம் துவாரகாபுர மண்டபே द्वादशादित्य सन्निधे भूरि रत्न सिंहासने भूसुरगणे विरासने सुखासीनं विश्वमङ्गलदायिनं धीरयोगी संसेवनं देवकी वसुदेव सुनं आलोकये रुक्मिणी कल्याण गोपालम् ராதா கல்யாண மாதவம். பகவான் ஸ்ரீயப்பதின்னு பேரு, ஸ்ரீமான். திருவெல்லாத்தேர் என்ன தேரே அப்படின்னு அழுவார்கள். தாயாரோட சேரலைன்னா பெருமாளுக்கே பெருமை கிடையாது. ஒரு கீர்த்தனையில சொல்றார் தியாகராஜர், சீத்தை கைய பிடிக்கிறதுக்கு முன்னாடி நீ பிச்சைக்கார மாதிரி சுத்தின விஸ்வாமித்திரோட சேர்ந்து, சீதை கையை பிடிச்சதுக்கு அப்புறம் தான் ஏத்தமே வாழ்க்கையில மா ஜானகி அப்படின்னு ஒரு கீர்த்தனை தியாகராஜ சுவாமியோட எல்லாம் பெருமையா நம்ம தேசத்துல அப்படி வாழ்க்கையை போற்றி பெண்களை போற்றி மங்களமா சந்தோஷமா ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து ஈகோ இல்லாம அன்பை காண்பிச்சு குடும்பம்ங்கிற அமைப்பு செதறாம வாழணும் அப்படிங்கிறதுக்கு தான் இது மாதிரி கல்யாணங்கள்லாம் சொல்லி கேட்கறது. அது மாதிரி எல்லா குழந்தைகளுக்கும் ஆக வேண்டியவர்களுக்கு தான் நல்ல இடத்துல ஆகணும். கல்யாணமானவர்கள் வாழ்க்கையெல்லாம் கல்யாணமா இருக்கணும். எப்போதும் பகவான் கிருபை பண்ணணும்னு பிரார்த்திச்சுக்கிறேன். ஒரு 10 நாள் விசேஷமா இந்த ஐயப்பன் கோவில்ல வருஷத்துக்கு ஒரு தடவை பதிவு பண்றதுங்கிற மாதிரி ரெஜிஸ்டர் பண்ற மாதிரி கோவில் கட்டினத்திலேயே எங்க குடும்பத்துல வந்துட்டு இருக்கோம். அதான் ஒரு ஆச்சரியம். அப்பா வந்தார்கள், அப்புறம் நாங்க வரோம். ஹோமங்கள் ஒரு 6-7 வருஷமா தான் பண்றது. நாங்க உபன்யாசம் எப்போதும் உண்டு. கிருத்திகா மண்டலத்துல ஐயப்பனோட ஒரு சங்கல்பம். இது என்னோட சாமர்த்தியமும் கிடையாது, கோவில் கமிட்டிக்கார சாமர்த்தியமும் கிடையாது. சங்கல்பம். இது ஒரு சமர்ப்பணம், இது ஒரு கைங்கரியம். யாருக்கெல்லாம் ஐயப்பனுடைய கைங்கரியம் தேவையோ அவர்களா ஐயப்பன் உபயோகப்படுத்துகிறார். அதனால ஆயுஷ் உள்ள பரியந்தம் நீண்ட ஆயுஷோட நானும் கதை சொல்லுவேன். கனக சபாபதி கதை ஏற்பாடு பண்ணுவேன். அனந்தராமாக்கிய பரிப்ரணீதம் ஸ்தோத்திரம் படேத்யஸ்து நரஸ்திரிகாலம் வாதாலயே சஸ்ய கிருபாபலேன லபேத சர்வாணி ச மங்களானி. நாராயண 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 நாராயண. குருவாத புரீஷ பஞ்சகாக்கியம் स्तुतिरत्नं पठता सुमंगलं स्याति. हृदि चापि विषयति हरिस्वयं तु रतिनाथायुततुल्यदेहकान्ति. नारायण 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 नारायण. गोपिका जीवन स्मरणं आंजनेय मूर्ति की. பொதுவா அது மாதிரி வருஷம் முழுக்க சில தினங்கள் தவிர மற்ற தினங்கள்ல என்னோட உபன்யாசம் ரெகுலரா நடக்கும் அந்த ஊர்ல. அதை நித்தியப்படி கேட்கணும்னு ஆசைப்படுறவர்கள் என்னோட அந்த சேனல், நான் இதுக்கு விளம்பரத்துக்காக சொல்லல, அதுல எல்லாம் எனக்கு என்ன வருதுன்னு தெரியாது. தாமோதர தீட்சிதர்னு போட்டா ஜெகத் கல்யாண் டிவின்னு வரும். அதை நீங்க இது பண்ணி வச்சிருந்தேன்னா தினப்படி ப்ரோக்ராம். இது முடிஞ்ச உடனே கும்பேஸ்வரம் கோவில் கும்பாபிஷேகத்துல சிவலீலா 5 நாளைக்கு நடக்கிறது. அப்புறம் கேரளால சப்தாகம், ஸ்ருங்கேரியில சப்தாகம், புஷ்கர கஷேத்திரத்துல சப்தாகம். இது வரிசையா ப்ரோக்ராம் வந்துட்டே இருக்கும். நித்தியப்படி கேட்கலாம், நமக்கு எப்ப டைம் கிடைக்கிறது. ஆஞ்சநேய மூர்த்தி